So, Pativrtadara Naryaha, Sushilaha, Satyasamyutaha, Pitrubhaktiparaha, Putraha, Asan Dharmaparayanaha. இப்போ என்ன பார்த்துட்டு வரோம்னா மகிஷாசன் செத்து போயிட்டான். அந்த இடத்துல சத்ருகணன் சூரிய வம்ச ராஜாவை அங்கே இன்ஸ்டால் பண்ணிடுறான். அவன் ராஜாவாக ஆண்டுன்னு இருக்கான். அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கிறது. நேர் ஆப்போசிட்டாக மகிஷன் இருந்தபோது எந்த ஒரு பீடையை மக்கள் அனுபவித்தார்களோ அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஆனந்தமான ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ பதிவிரதரா நாரியக, பதிவிரதையாக இருந்தார்கள். பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவன் தான் தனக்கு எல்லாம் அப்படின்னு அந்த விரதத்தோடு கூடியிருந்தார்கள் பெண்கள். சுஷீலாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சத்திய சம்யுதாக, உண்மையே பேசினார்கள். சம்யுதம்னா கூடி, சத்தியத்தோடு கூடியவர்களாக பொய் பேசாமல் உண்மையே பேசுபவர்களாக இருந்தார்கள். பித்ருபக்தி பராகா, அதாவது புத்திராகா பித்ருபக்தி பராகா. புத்திராகா அது குழந்தைகள், அவளுடைய குழந்தைகள்லாம் அப்பா கிட்ட ரொம்ப அன்பாக பக்தியோடு இருந்தார்கள். தர்மபராயணாக ஆசன், அது மட்டும் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே தர்மத்தில் மேலே ஈடுபாடு இருந்தது. ஸோ ஆசன்னா இருந்தார்கள். தர்மபராயணாக, அந்த குழந்தைகள் எல்லாமே தர்மத்தில் நிலை பெற்று இருந்தார்கள். நார்யக, நார்யாகான்னு கிடையாது, நார்யக. ந பாகண்டம் ந வா அதர்மக குத்ராபி பிருத்திவீதலே வேதவாதாக சாஸ்திரவாதாக ந அன்யே வாதாஸ்ததா அபவன். ஸோ ந பாகண்டம், பாகண்டன பொய் வேஷம், பொய் வேஷம் போட்டு அந்த மக்களை ஏமாத்துற சோழியே கிடையாது. அந்த பாகண்ட தர்மங்கிறது இல்லவே இல்லை. நவ அதர்மக, அதர்மம், மக்களை வஞ்சகப்படுத்தக்கூடிய அதர்மம் அங்கே இல்லவே இல்லை. குத்ராபி, எங்கேயுமே இல்லையாம். பிருத்திவி தலே, பூமியில் அதெல்லாம் ஓடியே போயிடுத்து, அதர்மங்கிறது இல்லாமலே போயிடுத்து, தலை தூக்கலையாம். வேதவாதாக சாஸ்திரவாதாக, எங்கே பார்த்தாலும் வேதம் ஓதுறதான், எங்கே கேட்டாலும் வேத சப்தம் தான் கேட்குறதான். சாஸ்திரவாதாக, சாஸ்திரத்தை பற்றி உள்ள அந்த ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும் இல்லையா, மீமாம்சை, தர்க்க சாஸ்திரம், அதெல்லாம் சாஸ்திரத்தை, அதெல்லாம் சாஸ்திரம் இந்த கீழே வருது. அந்த தர்க்க சாஸ்திரமெல்லாம் கடைப்பிடித்து மக்கள் அந்த நல்ல வழியை தேடின்றவர்களாக இருந்தார்கள். ந அந்நியவாதாக, வேறு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சே கிடையாது. அந்நியவாதாகன்னு வேறு வாதங்களே பேச்சே கிடையாது. ததா அபவன், அப்பொழுது அங்கு ஏற்படவில்லை. நவா அதர்மக, அது ரொம்ப கரெக்டாக பிரிக்கணும் அந்த இடத்துல. கலக, கலக நைவ கேஷாஞ்சேத் ந தைன்யம் ந அசுபா மதிஹி சர்வத்ர சுகினக லோகாஹ காலே ச மரணம் ததா. கலக நைவ, கலகம் சண்டையே கிடையாதுங்க. ஒருத்தருக்கு சண்டை போடுறது, இந்த கலகத்தை உண்டாக்குறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அந்த சத்ருகனோட ஆட்சியில். கேஷாஞ்சி திணைவ, யாருக்குமே இல்லை. ந தைன்யம், ஐயோ பாவங்கிற நிலைமையில் யாருமே இல்லையா. எல்லாருமே சுபிக்ஷமாக நன்னா இருந்தாலாம். தீனத்தன்மை யாருக்கும் இல்லை. ந தைன்யம் ந அசுபாமதிகி, கெட்ட புத்தியாக யாருக்கும் இல்லையா. இன்னொருத்தனை நாசமாக்கணும், இன்னொருத்தன் நன்னா இருக்கானேன்னு அந்த பொறாமை போட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லையாங்க. அசுபாமதி, கெட்ட புத்தி இல்லை. சர்வத்திர சுகினக லோக்காக, மக்கள், ஸ்லோக்காகனா இங்கே மக்கள், மக்கள் எல்லோரும் சுகமாக இருந்தார்கள். தான் சுகமாக இருக்கும்போது மற்றவனை பற்றி என்ன யோசிக்க வேண்டியிருக்கு, கவலைப்பட வேண்டியிருக்கு, ஒன்றுமே இல்லை. காலேஜ மரணம் ததா, அந்தந்த காலத்தில் தான் மரணம். சின்ன வயசுலலாம் மரணம்லாம் கிடையாது. எல்லாம் வயசாகி ஆண்டு அனுபவித்து அதுக்கப்புறம் தான் சாவு. ஸோ மரணமும் அந்த கடைசி காலத்தில் தான் ஏற்பட்டது. சுஹ்ருதாம் ந வியோகஷ்ச ந ஆபதஷ்ச கதாச்சன ந அநாவிருஷ்டிஹி ந துர்பிட்சம் ந மாரி துக்கதான்றினாம். சுஹ்ருதாம் ந வியோக, வியோகம்னு சொன்னாலே பிரிவு, சம்யோகம்னா சேர்க்கை, ஆப்போசிட் வந்து வியோகம். ஸோ சுகிருது, ஐயோ என்னோட நன்மையை நாடக்கூடிய இவன் பக்கத்தில் இருக்கானே, இவன் இப்போ என்னை விட்டுட்டு போகிறானேங்கிற கவலை யாருக்குமே இல்லையா. எல்லாம் சுகிருத்துக்கள்லாம் பிரிவே கிடையாதான். அப்படி எல்லோரும் சேர்ந்து சுகிருத்துக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தான். ந ஆபதர்ஷகதாச்சன, ஒரு இடத்துல கூட ஆபத்துங்கிற பேரில் ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றுமே ஆகலை. ஸோ ஆபத்து யாருக்குமே ஏற்படவில்லை. ந அனாவிருஷ்டிகி, அனாவிருஷ்டின்னு பஞ்சம், மழை பெய்யலை.
ஸோ ஸோ விருஷ்டி இல்லாட்டினா பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சம் இல்லை, துர்பிக்ஷங்கிறது பஞ்சம். ஸோ மழை இல்லாததுனால துர்பிக்ஷம் ஏற்பட்டது, பஞ்சம் ஏற்பட்டதுங்கிறதே இல்லை. மாறினா மகாமாரி, நோய், பிளேகுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நோயெல்லாம் வரவே இல்லை. துக்கதான் ரிணா, மக்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய மகாமாரி முதலிய நோய்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. न रोगः न च मात्सर्यं न विरोधः परस्परं सर्वत्र सुखसम्पन्नाः नरा नार्यः सुख अन्विताः क्रीडन्ति मानवाः सर्वे स्वर्गे देवगणा इव. ஸோ ந ரோகக, யாருக்கும் வியாதி வரல, மாத்சரியம் ஏற்படலை, போட்டி பொறாமை, அதாவது இவன் நல்லா இருக்கானேங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை கூட ஏற்படவே இல்லை. பரஸ்பரம் ந விரோதக, ஒருத்தருக்கொத்தர் விரோதம் வைரம் பாராட்டலை, எல்லாரும் ஃப்ரெண்டாக இருந்தான். சர்வத்திர சுகசம்பன்னாக நராக நாரியக, பெண்களும் ஆண்களும், நாரியக பெண்கள், நராக ஆண்கள், ஆண்களும் பெண்களும் சுக அன்பித்தாக, சுகத்தோடு கூடியவர்களாக, சர்வத்திர சுகசம்பன்னா, எங்கு சுகம், எங்கே பார்த்தாலும் அவளுக்கு சுகமே தான் தெரியறது, ஒரு துக்கம் இல்லை. மானவாக சர்வே கிரீடந்தி, நல்ல ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காளாம். ஸ்வர்கே தேவகணா இவ, ஸ்வர்க்கத்தில் தேவ கூட்டமெல்லாம் எப்படி ஆனந்தமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாளோ அதுபோல் சத்ருகனோட ஆட்சியில் சந்தோஷமாக இருந்தார்கள். न चौरा न च पाखण्डाः वञ्चकाः दम्भकास्तथा पिशुना लम्पटाः स्तब्धाः न बभूवुः तदा नृप न वेदद्वेषिणः पापाः मानवाः पृथिवीपते. ஸோ பிருத்திவிபதே கூப்பிட்றார், யார், மக்களுக்கெல்லாம் தலைவனே, பூமிக்கு ராஜாவே, ஜனமே ஜெயா. சத்ருகனோட ராஜ்யத்தில் ந சௌரா, சௌரன்னு சௌரியம், திருட்டே இல்லையா, திருட பயம் இல்லை. நச்ச பாக்கண்டாக, ஒருத்தர வேஷம் போட்டு, பொய் வேஷம் போட்டுண்டு, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதுக்கு அங்கே ஆளே இல்லை, அப்படி பொய் வேஷம் போடுறவா இல்லை. வஞ்சகர்கள், வஞ்சிக்கக்கூடியவர்கள் இல்லை. தம்பகாக, தாம்பீகமாக, என்னப்பார் என்னை விட்டால் யாருண்டுன்னு இருக்கா இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஆள்களே இல்லை, எல்லாரும் பணிவோடு கூட இருக்கா. பிஷுனம்னு சொன்னாலே கோல் சொல்கிறது, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கோல் சொல்லிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கோல் சொல்கிற பேச்சே இல்லை. லம்பட்டாகன்னு லோலோன்னு அலையிறது, இது கிடைக்காதா அது கிடைக்காதா, நமக்கு என்ன சுகம் கிடைக்காதா, இப்படி அலையக்கூடிய தன்மையே இல்லை. ஏன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது, அப்புறம் எதுக்கு அலையணும். ஸ்தப்தம்னா பிடிவாதம், இது அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம்லாம் யாருக்குமே இல்லை, கிடைச்சதை வச்சு சந்தோஷம். ந பபூஹு ததா, அந்த சமயத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. வேதத்வேஷனக, வேதத்தை வெறுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் வேதத்தில் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருந்தா, வேதத்வேஷிகள் யாருமே இல்லை. மானவாகா, மனிதர்கள் அந்த மாதிரி வேதத்வேஷம் பண்ணவே இல்லை. सर्वधर्मरथा नित्यं द्विजसेवापरायणाः त्रिधात्वात् सृष्टिधर्मस्य त्रिविधा ब्राह्मणाः ततः सात्विका राजसाश्चैव तामसाश्च तथा अपरे. ஸோ நித்தியம் டெய்லி த்விஜசேவா பராயணாக, அதாவது பிராமணர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே பிராமணர்களை உயர்வாக வச்சுட்டு அவர்களுக்கு சேவை பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தால். சர்வ தர்மரதா, எல்லாருமே தர்மத்தில் ஈடுபாடு, எல்லாருமே அவாவ தர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக, ரதாகன்னு ஈடுபாடு கொண்டவர்களாக நித்தியம் இருந்தார்கள். த்ரிதாத்வாத், த்ரிதாத்துன்னு அந்த 3 குணங்களை தான் சொல்கிறது. த்ரிதாத்து, அந்த 3 தாத்துக்கள் கூடியதுன்னு முக்குணத்தோடு கூடிய சிருஷ்டி தர்மம். சிருஷ்டி தர்மம் எல்லாம் குணத்தாடு தான். குணாகா குணேஷு வர்த்தந்தேன்னு சொல்கிறார் கீதையில். அந்த குணங்கள் தான் குணங்களில் வர்த்தமானம் பண்ணிட்டு இருக்கு, காரியத்தை நடத்திட்டு இருக்குப்பா. குணங்கள் தான் காரியத்தெல்லாம் நடத்துறதுங்கிற. அப்போ அது சிருஷ்டி தர்மஸ்ய த்ரிதாத்வாத். சிருஷ்டி தர்மம் எப்படிப்பட்டது, முக்குணங்களோடு கூடியது.
பிராமணாக ததக திரிவிதாக, அந்த முக்குணங்கள் இருக்கிறதுனால பிரகிருதியில் பிராமணர்கள் 3 விதமாக இருந்தார்கள்னு சொல்கிறார். இப்போ சாத்விகா கரெக்ட். அந்த 3 குணங்கள் ஒன்று என்னெல்லாம்? சாத்விக பிராமணர்கள், ராஜச பிராமணர்கள், தாமச பிராமணர்கள் என்று 3 விதமாக இருந்தார்கள். तथा अपरे सर्वे वेदविदः दक्षाः सात्विकाः सत्त्ववृत्तयः प्रतिग्रहविहीनाश्च दयादमपरायणाः यज्ञान्ते सात्विकैः अन्नैः कुर्वाणाः धर्मतत्पराः. सर्वे சாத்விகாக அப்படி எடுக்கணும். சாத்விக பிராமணர்கள் இருந்தார் இல்லையா, சத்துவ குணத்தோடு கூடிய பிராமணர்கள். சத்துவவிருத்தையக, சத்துவவிருத்தியில் ஈடுபடக்கூடியவர்கள், சத்துவ குணத்தோடு ஈடுபடக்கூடியவர்கள். வேதவிதக, வேதத்தை அறிந்த அந்த பிராமணர்கள். தட்சாகனா ஃபிட்டாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த பிராமணர்களோட பிராமணியத்துவம் அப்படிங்கிறதோடு கூடியிருந்தவர்கள், அப்படி ஃபிட்டாக நல்ல பிராமணர்களாக. பிரதிகிரக விஹீனாஷ, இவா சத்துவகுணத்தோடு கூடிய பிராமணர்கள்னு டிஃப்ரென்சியேஷன் எங்கே வருதுன்னு சொன்னால், பிராமணர்களுக்கு பிரதிகிரகங்கிறது வாங்கிக்கிறது. யாராவது தானம் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். பிராமணர்களுக்கு அது அலௌடு. சாஸ்திரம் யாராவது தானம் கொடுத்தா நீ வாங்கிக்கோன்னு அலோவ் பண்ணுறது. ஆனால் இந்த சத்துவ தர்மத்தோடு கூடிய அந்த பிராமணர்கள் பிரதிகிரக விஹீனாஷான்றார். அவள் கூடுமான வரைக்கும் அந்த தானம் வாங்கலைன்னு சொன்னால் அது உயர்வு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் சாத்விக பிராமணர்கள். அதாவது பிரதிகிரகம் வரக்கூடிய அந்த தானத்தை யாரையும் கொடுத்தானா வாங்கிக்க மாட்டா, அது கிடையாது அவளுக்கு. விஹீனாட்சா தயா தம பராயணாக, தமம் சொன்னால் இந்திரிய அடக்கமுடையவர்கள். வேணும் வேணும் வேணும்னு கேட்டு அலைய மாட்டா. கண்ணுங்காது மூக்க வச்சு எங்கே நடக்கிறது, இன்றைக்கி எங்கேயாவது ருத்ரம் நடக்கிறது, அங்கே போனால் காசு கிடைக்காதான்னு அலைய மாட்டாலாம். அப்படி தமம் இந்திரிய அடக்கத்தோடு இருப்பார்கள். தயையோடு கூட இருக்கக்கூடியவர்கள். இவர்கள்லாம் சாத்விக பிராமணர்கள் கேட்டகரியில் வரா. சாத்விகைஹி அன்னைஹி யஜ்ஞான், சாத்விகமாக செய்யப்பட்ட அன்னத்தோடு கூட யாகம் பண்ணுவார்கள். குர்வானாக செய்யக்கூடியவர்களாக, தர்ம தத்வராக, தர்மத்தோடு கூடியவர்களாக இருந்தவர்கள். இவர்கள் சாத்விக பிராமணர்கள். सर्वे वेदविदः दक्षाः सात्विकाः सत्त्ववृत्तयः प्रतिग्रहविहीनाश्च दयादमपरायणाः यज्ञान्ते सात्विकैः अन्नैः कुर्वाणा धर्मतत्पराः पुरोडाश विदिनैः च पशुभिः न कदाचन दानम् अध्ययनं चैव यजनं तु तृतीयकं त्रिकर्मरसिकाः ते वै सात्विकाः ब्राह्मणा नृप. ஸோ சாத்விகர்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். சாத்விக பிராமணர்கள், ஹே ராஜா நிருப, ஹே ராஜாவை ஜனமேஜயா, இவா பசுபிகி ந கதாச்சன, மிருகவதை பண்ணி, பசுன்னு பசுவதை பண்ணி அந்த வபை எடுத்து அந்த யாகத்தில் ஹபிசா கொடுக்க மாட்டான். அவள் அந்த மிருகவதையெல்லாம் பண்ண மாட்டாள். ஏன்னா அவர்கள் சாத்விக பிராமணர்கள். ந கதாச்சன, ஒரு பொழுதும் அந்த மிருகவதை பண்ணி அதோடைய வபை எடுத்து அவள் யாகத்தில் யூஸ் பண்ண மாட்டாள். புரோடாஷ விதினைஹீச்ச, அதாவது புரோடாஷம்னா பால் பொங்கல், பாலில் பண்ணின சக்கரை பொங்கல், அது சீனி பொங்கல்னு சொல்லலாம். பாலில் பண்ணுற அந்த புரோடாஷம்னு அதுக்கு பேர். அந்த பொங்கலை தான் அவள் யூஸ் பண்ணுவாளாம் ஹவிசா கொடுக்கறதுக்கு. தானம் அத்தியனம் செய்வா. அவள் 3 காரியத்தை ஈடுபடுவாள். 3 காரியத்தில் என்னதெல்லாம்? தானம் பண்ணுவாள், நிறைய தானம் பண்ணுவாள், கொடுப்பா. அத்தியனம் தானே படிப்பாள், நிறைய வேதத்தை நன்னாவே கரைச்சி குடிப்பாள், அத்தியனம் பண்ணுவாள். திருத்தீய யஜனம் தூ திருத்தீயகம், யஜனம்னா யாகம் பண்ணுறது. ஸோ அவர்கள் நிறையா யாகம் பண்ணுறது. மொத்தம் 6 விதமான இது சொல்லியிருக்கு பிராமணாளுக்கு. யஜனம் யாஜனம், அதாவது தான் யாகம் பண்ணலாம், யாருக்காவது போய் அவள் வீட்டுக்கு போய் யாகம் பண்ணி வைக்கலாம், அது ஒன்று யஜனம் யாஜனம். அத்தியனம் அத்தியாபனம், தான் வேதத்தை படிக்கலாம். அப்புறம் பிரத்தியாருக்கு அந்த சத்திரியர்களுக்கு, சூத்திரர்கள்லாம் சொல்லிட்டு கொடுக்கூடாது. ஸோ சத்திரியர்களுக்கு வைஷ்யர்களுக்கு அவளுக்கெல்லாம் படிக்கிற ஒரு லிபர்ட்டி உண்டு, அவளுக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாம். அத்தியாபனம்னு பேர் அதுக்கு. தானம் பிரதிகிரகம், தானம் கொடுக்கலாம், பிரதிகிரகம் தானத்தை வாங்கலாம், மற்றவா கொடுக்குற தானத்தை வாங்கலாம். இதில் சாத்விக பிராமணர்கள் 3 தான் யூஸ் பண்ணுறா. தான் யாகம் பண்ணுறா, தான் தானம் பண்ணுறா, தான் படிக்கிறா வேதத்தை. இது 3. திரிகர்ம ரசிகாகாத்தை, இதுதான் அவளுக்கு பிடிக்கிறதான்.
த்ரிகர்ம இந்த 3 காரியம் தான் அவளுக்கு பிடிச்ச காரியம். யார்? சாத்விகாக பிராமணாக, அவர்கள் எல்லாம் சாத்விக பிராமணர்கள். कदाचन ज्ञानम् अध्ययनं चैव यजनं तु तृतीयकं धर्म कर्म रसिकाः ते वै सात्विका ब्राह्मणा नृप. राजसाः वेद विद्वांसः क्षत्रियाणां पुरोहिताः षट्कर्मनिरताः सर्वे विधिवत् मांसभक्षकाः. ஸோ அடுத்த ராஜச பிராமணர்கள் அவள் எப்படி இருப்பான்னா ரஜோகுணத்தோடு கூடியவர்கள். வேத வித்வாம்சகர் நிச்சயமாக அவளும் வேதம் படித்தவர்கள், வேதத்தில் வித்வானாக இருந்தவர்கள். க்ஷத்ரியானாம் புரோகிதாவா சத்திரியர்களுக்கு போய் யாகம் பண்ணி கொடுக்குறா. ஸோ புரோகிதராக சத்திரியர்களுக்கு புரோகிதராக இருந்தாருன்னு என்ன அர்த்தம்? அவள் வீட்டுக்கு போய் அவளுக்கு யாகம் பண்ணி சொல்லிக் கொடுப்பா, இல்லை அத்தியாபனம் கூட பண்ணியிருப்பா, சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாளா இருக்கும். ஸோ அப்படி அவர்களுக்கு புரோகிதர்களாக சத்திரியர்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் ராஜச பிராமணர்கள். ஷட்கர்ம நிரதாக சர்வே. அப்போ 6 காரியம் இப்போ சொன்னோம் இல்லையா? யஜனம் யாஜனம். அப்போது தானம் கொடுத்தா வாங்கிப்பா. இப்போ சத்திரியர்கள் யாரும் தானம் கொடுத்தா அவள் வாங்கிப்பா. பிரதிகிரகமும் இருந்திருக்கு. 6 கர்மத்தையும் அவள் ஃபாலோ பண்ணியிருக்கா. விதிவத் மாம்சபக்ஷகாக மாம்சத்தையும் உட்கொண்டனர். மாம்சத்தையும் அப்போ யாகத்தில் மாம்சத்தை யூஸ் பண்ணியிருக்கா. அப்போ அந்த மிருகவதை பண்ணி அந்த வப்பை எடுத்து அதையும் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இவர்கள் அந்த ராஜச பிராமணர்கள் இதான் சாதாரணமாக, இது பிராமணனுக்கு அலவுடு தான். ஸோ இவர்கள்லாம் ராஜோகுணத்தோடு உள்ள பிராமணர்கள். இது அந்த காலத்தில் யுக தர்மம், இப்போ இல்லை. ராஜச வேத வித்வாம்சக க்ஷத்ரியாணாं புரோஹிதாः ஷட்கர்மநிரதாः சர்வே விதிவத் மாம்சபக்ஷகாः. யஜனம் யாஜனம் தானம் ததைவ ச பிரதிக்ரஹः அத்யயனம் து வேதானாம் ததைவ அத்யாபனம் து ஷட். இந்த ஷட்கர்ம நிரதாவை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். யஜனம் தான் யாகம் பண்ணிக்கலாம், யாஜனம் பிரத்தியாருக்கு போய் யாகம் பண்ணி கொடுக்கலாம், தானம் தான் தானம் கொடுக்கலாம், ததைவ பிரதிகிரகங்கிறது அக்செப்டன்ஸு, தானத்தை கொடுக்குற தானத்தை வாங்கிக்கிறது. ஸோ அதை வாங்கிக்கலாம். அத்தியனம் தான் வேதத்தை படிக்கலாம், வேதானாம் அத்தியனம் வேதத்தை படிக்கலாம், ததைவ அத்தியாபனம் பிரத்தியாருக்கு அந்த படித்த வேதத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி 6 கர்மத்தை உடையவர்களாக ரஜோ பிராமணர்கள் இருந்தார்கள். यजनं याजनं दानं तदैव च प्रतिग्रहः अध्ययनं तु वेदानां तदैव अध्यापनं तु षट्. तामसाः क्रोधसंयुक्ताः रागद्वेषपराः पुनः राज्ञां कर्मकराः नित्यं किञ्चित् अध्ययने रताः. தாமச பிராமணர்கள் அப்போ கீழானவர்கள் இவர்கள். குரோத சம்யுக்தாக ரொம்ப கோபம் வரும். பிராமணர்களுக்கு ஜென்ரலாக கோபம் வரக்கூடாது, அப்படியே வந்தால் கூட க்ஷண கோபமாக இருக்கணும், ஒரு க்ஷணத்தில் போயிடணும் அது. ஆனால் இவர்கள் கோபத்தோடு கூடியவர்களாக இருப்பாள். ராகத்வேஷப்பராக இப்படிக்கும் பிடிக்காது. ஸோ இவா வீட்டுக்கு நான் போய் செய்வேன், அவள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இப்படிலாம் சொல்லுவா இவா. ஸோ ராகமும் துவேஷமும் கூடியவர்கள், பிடிக்கும் பிடிக்காதுங்கிற நிலைமை எடுக்கக்கூடியவர்கள். ராஜ்ஞாம் கர்மகரா நித்தியம், ராஜா வீட்டுக்கு போவாள், ராஜாவுடைய காரியத்தை நல்லா நடத்தி கொடுப்பா, அதை செய்வா. கிஞ்சித் அத்தியனே ரதா, கொஞ்சம் படிப்பாளாம், ரொம்பலாம் ஓவராக உட்காந்து என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேதத்தை கற்றுப்பாளே தவிர அதில் கூட பெரிய ஈடுபாடு சொல்ல முடியாது. இவர்கள் தாமச பிராமணர்கள். தாமசாஹ க்ரோத சம்யுக்தா ராகத்வேஷபராஹ புனः ராஜ்ஞாம் கர்மகரா நித்யம் கிஞ்சித் அத்யயனே ரதாஹ. महिषे निहते सर्वे सुखिनः वेद तत्पराः बभूवुः व्रत निष्णाताः दानधर्मपराः तथा. ஸோ மகிஷே நிகதே, மகிஷன் செத்து போயிட்டான், மகிஷன் கொல்லப்பட்டவுடன் எல்லாரும் சுகினக வேத தத்பராக, எல்லாரும் சுகமாக வேதத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக ஆயிட்டா. ஏன்னா வேதமே பண்ணப்படாது, யாக எங்கே நடக்கப்படாதுன்னு மகிஷன் தடுத்துட்டு இருந்தான் இல்லையா, யாருமே ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் வேதத்தில் ஈடுபட்டார்கள். தத்பராக பபூகன ஆனார்கள். விரத நிஷ்ணாதாக, விரதத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறான். இப்போ தான் ஒழுங்காக விரதத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. தான தர்மபராக, தானம் கொடுக்கறதுல ஈடுபட்டார்கள். தர்மத்தையோடு கூட இருக்க அதில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். எல்லாம் மகிஷன் போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறது. महिषे निहते सर्वे सुखिनः वेद तत्पराः बभूवुः व्रतनिष्णाताः
दानधर्मपराः तथा क्षत्रियाः पालने युक्ताः वैश्याः वणिजवृत्तयः कृषिवाणिज्यगोरक्षा कुसीदवृत्तयः परे एवं प्रमुदितः लोकः महिषे विनिपातिते. ஸோ மகிஷே வினிபாத்தித்தே போன இதில் மகிஷே நிகத்தேனர். வினிபாத்தம்னா இது நல்லா வீழ்த்தப்பட்ட பொழுது, கீழே விழ வைக்கப்படுதுன்னு செத்த பொழுது, மகிஷன் கொல்லப்பட்ட பொழுது, க்ஷத்ரியாக பாலனை யுக்தாக. இப்போ பிராமணர்களை பற்றி சொன்னாச்சு, இப்போ சத்திரியர்களை பற்றி சொல்கிறார். ஸோ அவர்களும் நல்ல ராஜ்யத்தை நல்ல ஆளணும். அது மட்டும் இல்லை, சத்ருகுனோட ராஜ்யத்தில் பாலனை யுக்தாகன்னு எல்லாரையும் ரட்சிக்கிறதுல ஈடுபட்டார்கள். ஏன்னா மற்றவர்கள் கஷ்டப்படும் போது சத்திரியர்கள் ஹெல்ப் பண்ணணும், அது அவளுக்குடைய தர்மம். ஸோ அதில் காப்பாற்றுவதில் அதோடு கூட உடையவர்களாக சத்திரியர்கள் இருந்தார்கள். வைஷ்யாக வணிஜ விருத்தையக வணிகத்தில் ஈடுபட்டார்கள், அவர்களுடைய தர்மமாகிய வாணிபத்தில் ஈடுபட்டார்கள் வைஷ்யர்கள் எல்லாரும். கிருஷி வாணிஜ்ய கோரக்ஷா, இது யாருன்னு சொன்னா குசீத விருத்தையகன்னு சொன்னா சூத்ரர்கள்னு சொல்லலாம். குசீத விருத்தின்னு சொல்லும்போது இந்த லேவாதேவி முதலிய வியாபாரங்கள், அதாவது வட்டிக்கு விடுறதெல்லாம் இந்த சூத்திரர்களுடைய தர்மம். அவள் தான் அதெல்லாம் பண்ணணும். ஸோ கிருஷி வாணிஜ்ய, அதாவது கிருஷி தொழில் பண்ணுறது. அப்புறம் வாணிஜ்யங்கிறது சின்ன சின்ன வணிக தொழில், அந்த மேஜராக உள்ளது கிடையாது. இந்த லேவாதேவி மாதிரி உள்ள சின்ன சின்ன தொழில்கள். கோரக்ஷா, பசுக்களை காப்பாற்றுறது, பசுக்கோட்டியில் போய் வேலை பண்ணுறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் குசீத விருத்தையக பரேங்கிறது தான் சூத்திரங்கிறத குறிக்கிறது. குசீத விருத்திங்கிறது இந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. இதெல்லாம் பறைன மற்றவர்கள் சூத்திரர்கள் அதில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு லோக்கக மக்கள் எல்லாரும் ஏவம் பிரபுதிதக இவ்வாறு மகிஷன் செத்த போது சந்தோஷமாக இருந்தார்கள். ஸோ எல்லா 4 வித ஜாதியும் ஹாப்பியாக இருந்தான். अनुद्वेगः प्रजानां वै सम्बभूव धनागमः बहुक्षीराः शुभागावः नद्यश्चैव बहूदकाः. உத்வேக பிரஜானாம் வை சம்பபுவ, அதாவது யாருக்குமே உத்வேகம் ஏற்படலை. உத்வேகங்கிறது கவலைங்கிறதையும் குறிக்கும், ஒரு எரிச்சல், பிடிக்காது, அதெல்லாமே உத்வேகம் தான். ஒரு பரபரப்பு, ஏதாவது ஒன்று கிடைக்கலைன்னா ஐயோ இது கிடைக்கலையே அப்படி ஒரு பரபரப்பு எதுவுமே இல்லை மக்களுக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் அங்கங்கே கிடைக்கிறது, அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, அதனால் எந்த கவலையும் இல்லை, ஹாப்பியாக இருக்காவா. வை சம்பபூவ தன ஆகமக, ஏன்னா தனம் நிறைய இருக்குது, கையில் எதை வாங்கிறதுக்கும் நிறைய பணம் இருக்குது. ஸோ தன ஆகமக, எல்லாருக்கும் பணம் கிடச்சிது. பகுட்சீராக சுபாக காவக, பசுக்கள் எல்லாம் நிறைய பால் கொடுக்குறதான், பால் அப்படி கொட்டி கொடுக்குறது சுபமான பசுக்கள். நத்தியைவ பகு உதக்காக நிறைய தண்ணி ஓடுறது, ரிவர்லலாம் எக்கச்சக்கமாக தண்ணி ஓடுறது. அப்போ எது பஞ்சம்? நல்ல கிருஷி தொழிலாம் நல்லாவே நடக்கும், பஞ்சமே இல்லை. वृक्षाः बहुफलाश्च आसन् मानवाः रोगवर्जिताः न आदयः न ईतयः क्वापि प्रजानां दुःखदायकाः. ஸோ பகுஃபலश्च ஆசன் விருட்சாக, நிறைய பழம் எக்கச்சக்கமாக காய்ச்சி உழுப்புறதான் மரங்கள் எல்லாம். விருட்சாக மரங்கள் எல்லாம் அப்படி இருக்கா, பழங்கள் எல்லாம் காய்ச்சி உழுப்புறது. மானவாக ரோகவர்ஜிதாக, மனிதர்களுக்கு நோயே இல்லை, வர்ஜனம் இல்லை, மனிதர்களுக்கு ரோகமே நோயே இல்லை. ஆதயகன மனநோய், யாருக்குமே மனநோதி மனவியாதியும் இல்லை. ந ஈத்தையக, ஈத்திங்கிறது பெரிய ஒரு இது கோவிட் மாதிரி வச்சுங்களேன், பிளேகு அந்த மாதிரி பெரிய வியாதி, மகாமாரி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஈத்திங்கிற கேட்டகரியில் வந்துடும். ஸோ பெரிய ஒரு கெலாமிட்டின்னு சொல்லுவோம் அதை. அப்படி ஒரு உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு கெலாமிட்டி வருதே, அதுக்கு பேர் ஈத்தின்னு பேர். அந்த மாதிரி ஈத்தி எதுவுமே ஏற்படலை, எல்லாருமே சுகமாக இருக்கலாம். குவாபி எங்குமே அந்த மாதிரி இல்லை. பிரஜானாம் துக்கதாயக்காக, பிரஜைகளுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதியோ வியாதியோ ஈத்தியோ எதுவுமே இல்லை.
न न निधनमुपयान्ति प्राणिनस्ते अपि अकाले सकलविभवयुक्ताः रोगहीना सदैव निगमविहितधर्मे तत्पराश्चण्डिकायाः चरणसरसिजानां सेवने दत्तचित्ताः सो अकाले अपि காலமில்லாத காலத்தில் என்னது சின்ன குழந்தையில ஷாவு கிடச்சா ஐயோ பாவம் இந்த துருண்டு வயசில் செத்து போச்சுன்னு வருத்தப்படுறோமே அந்த மாதிரி அகால மிருத்யு ஏற்படவில்லைன்னா நிதனம்னு ஷாவுன்னு அர்த்தம் ஸோ அகாலத்தில் ஒரு ஷாவும் அங்கே ஏற்படலை பிராணினக உபயாந்தி பிராணிகளுக்கு யாருக்குமே ஜீவ ஜந்துக்கள் எல்லாருக்குமே அகால மிருத்யுங்கிறது அங்கே ஏற்படவே இல்லை சகல விபவயுக்தாக வைபவம் பெருகி இருக்கு சகல வைபவத்தோடு கூடியிருக்கு ரோகஹீனா சதைவ ரோகம் இல்லாமல் எப்பொழுதும் இருந்தார்கள் நிகம விகித தர்மே நிகமன ஆகமங்கள் இது வேதம் வேதத்தில் விதிக்கப்பட்ட தர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக தத்பராக ஈடுபாடு உடையவர்களாக சண்டிகாயாக சரண சரசிஜானாம் சண்டிகையோடைய அம்பிகையோட சரண சரசிஜம்னு பாத தாமரை ஸோ பாத தாமரையில் சேவனே அதை சேவிக்கணும் அதுக்கு கைங்கரியம் பண்ணணும் தேவியை துதி பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தில் தத்த சித்தாக மனதை செலுத்தியவர்களாக இருந்தார்கள் निधनमुपयान्ति प्राणिनस्ते अपि अकाले सकलविभवयुक्ता रोगहीनाः सदैव निगमविहितधर्मे तत्पराः चण्डिकायाः चरणसरसिजानां सेवने दत्तचित्ताः श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे महिषवदनान्तरं पृथिवी सुखवर्णनं नाम विंशोऽध्यायः सर्वं जगदम्बार्पणमस्तु अथ एकविंशोऽध्यायः व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि देव्याश्चरितम् उत्तमं सुखदं सर्वजन्तूनां सर्वपापप्रणाशनं हे राजन् हे जनमेजया நீ கேளு வியாசர் சொல்கிறார் தேவியாக உத்தமம் சரிதம் பிரவக்ஷாமி உனக்கு உத்தமமான தேவியோட கதையை நான் சொல்கிறேன் கேளு சுகதம் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது சர்வஜந்தூனாம் சுகதம்ன்ற உனக்கு மட்டும் இல்லை எல்லா ஜந்துக்களும் கேட்குற யார் கேட்குறாளோ எல்லாருக்கும் சுகத்தை அளிக்கக்கூடிய கதை சர்வ பாப பிரணாசனம் எல்லா பாபத்தையும் நீக்கக்கூடிய கதையை நான் சொல்ல போகிறேன் கேளு ஏன்னா மகிஷன் செத்தப்புறம் இன்னும் ஏதாவது கதை இருக்கா தேவியோட கதை இருக்கான்னு கேட்டான் ஜனமேஜயன் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கார் இப்போ शृणु राजन् प्रवक्ष्यामि देव्याः चरितमुत्तमं सुखदं सर्वजन्तूनां सर्वपापप्रणाशनम् यथा शुम्भः निशुम्भश्च भ्रातरौ बलवत्तरौ बभूवतुः महावीरौ अवध्यौ पुरुषैः किल यथा எப்படி வந்து இந்த சும்பன் நிஷும்பன்னு ரெண்டு பேர் பிரதர்ஸ் அவள் அசுரர்கள் பலவத்தரோ ரொம்ப பலசாலிகளாக இருந்தார்கள் பபூவத்து மகாவீரோ பெரிய வீரர்களாக இருந்தாள் அவளை வீழ்த்துறதுக்கே ஆள் இல்லை அப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தவர்கள் அவத்யவ் புருஷைஹி கில எந்த ஒரு ஆம்பளையும் அவளை கொல்லப்படாது அப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கா புருஷைஹி அவத்யவ்னு நாட் டு பி கில்டு ஸோ அவர்களை யாருமே ஆணாக பிறந்த யாருமே கொல்ல முடியாதுங்கிறத வரத்தோடு உடைய அந்த நிஷும்பர்கள் எப்போ வந்தார்களோ यथा शुम्भः निशुम्भश्च भ्रातरौ बलवत्तरौ बभूवतुः महावीरौ अवध्यौ पुरुषैः किल बहुसेनावृतौ शूरौ देवानां दुःखदौ सदा दुराचारौ मद उत्सिक्तौ बहुदानव संयुतौ ஸோ பகுசேனாவிருத்தௌ சுற்றி சூழப்ப ஏகப்பட்ட சேனை அசுர சேனையெல்லாம் கூடவே இருக்குது சூரர்களாக வீரசூரர்களாக பெரிய சேனையோடு கூட தேவானாம் துக்கதவு எப்போ பார்த்தாலும் தேவர்களோட சண்டை போட்டுட்டு அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டே இருப்பாள் சதா ஆல்வேஸ் கொடுத்துட்டுருப்பாள் துராச்சாரோ கெட்ட நடவடிக்கை உடையவர்கள் மத உத்சிக்தவ் கொழுப்பு ஜாஸ்தி உடம்புல ஸோ செருக்கோடு இருக்கக்கூடியவர் உத்சிக்தம்னு என்னது நனைந்து மதத்தில் நனைந்து இருக்கக்கூடியவர்கள் என்னது கொழுப்படுத்தி இருக்கக்கூடியவா பகுதானவ சம்யுதோ பல அசுரர்கள் தானவர்கள் தனு பெத்த பிள்ளைகள்லாம் அசுரர்கள் தானவர்கள்னு பேர் அப்படியே அந்த தானவர்களோடு கூடியவர்களாக ரெண்டு பேரும் பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா
हतौ अम्बिकया तौ तु सङ्ग्रामे अतीव दारुणे देवानां च हितार्थाय सर्वैः परिचरैः सह. ஸோ அம்பிகையினால் தௌ ஹதௌ அவள் 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். ரொம்ப ஷார்ட்டாக, எப்போவுமே பாகவத்தில் அப்படி தான், முதல்ல ஷார்ட்டாக சொல்லிவிடுவாள், அப்புறம் விஸ்தாரமாக சொல்லுன்னு கேட்பா, உடனே விஸ்தாரமாக சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறார். அம்பிகை இவா தேவர்களுக்கு அடுத்த கதை உத்தம சரித்திரத்தை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். இவா 2 பேரும் சும்ப நிஷும்பர்களை அம்பிகை கொன்றாள். சங்கிராமே அதீவதாருடைய பெரிய கொடிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அவர்களை அந்த அம்பிகை கொன்றாள். ஏன்னா பெண்ணால் கொல்லலாமே, ஆண்கள் தான் கொல்லக்கூடாதுன்னு இதை வரமாங்கி வச்சுருக்கான். ஸோ தேவானாம் ச ஹிதார்த்தா எதுக்கு வேண்டி கொண்டாள்னா தேவர்களுக்கு நன்மையை செய்ய, ஹிதனா நன்மை, ஹித அர்த்தாய அவர்களுக்கு நன்மையை செய்வதற்காக அவள் கொன்றாள். சர்வைஹி பரிச்சரைஹி சக, அவளை மட்டும் கொல்லலையாம், அவள் கூட பரிச்சரியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலே மொத்த சேனை, அந்த சேனை முழுவதையும் அவள் அழித்தாள், அது கூடவே அவளை கொன்றாள். அம்பிகையா கா கிடையாது க. சண்டமுண்டௌ மகாபாஹு ரக்தபீஜக அதிதாருணக தூம்ரலோச்சன நாமாச்ச நிகதாக தே ரணாங்கணே. மகாபாஹு சண்டமண்டவ் பெருந்தோளுடையவர்கள், இந்த சண்டன் முண்டன் 2 பேர். ரக்தபீஜன் இதெல்லாம் இவனுடைய ஆள்கள், சும்ம நிஷுமனுடைய ஆட்கள் இவாள்லாம். ஸோ ரக்தபீஜன் ஒருத்தன் இருந்தான், அவன் கொடியவன், அதிதாருணக மிக கொடியவன் அவன். தூம்ரலோச்சனன் அது இன்னொருத்தன். ஸோ கண்ணு புகை போல் இருக்கும் போல் இருக்குது, அதனால தூம்ரலோச்சனன்னு பேர் அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த தூம்ரலோச்சனன் ஒருத்தன். எல்லாருமே ரணாங்கனேத்தே நிகதாக, போரில் அவர்கள் எல்லோருமே கொல்லப்பட்டார்கள். தான் நிகத்திய சுராணாம் சா ஜகார பயம் உத்தமம் ஸ்துதா சம்பூஜிதா தேவைஹி கிரௌ ஹேமாச்சலே சுபே. ஸோ தான் நிகத்திய அவர்களை எல்லாருமே கொண்டுட்டா தேவி. ஸோ இந்த மேலே சொன்ன எல்லாரையும் கொன்று சா ஜகார சுராணாம் பயம், தேவர்களுடைய பயத்தை, சுராணாம் பயம் தேவர்களுடைய பயத்தை சா ஜகார அந்த தேவியாக்கப்பட்டவள் அபகரித்தாள். ஜகாரன அபகரித்தாள்னா நீக்கினாள்னு அர்த்தம். ஸோ தேவர்களுக்கு பயம் ரொம்ப இருந்தது இவர்களை பற்றி, அவள் அந்த பயத்தை அவள் நீக்கினாள். உத்தமம் பயம், பயங்கரமான பயம் இருந்தது, அதெல்லாம் நீக்கிட்டாள். ஸ்துதா சம்பூஜிதா தேவகி, உடனே தேவர்களால் அவளை ஸ்துதி பண்ணினார்கள், தேவர்களால் ஸ்துதி பண்ணப்பட்டாள், பூஜிக்கப்பட்டாள். ஹேமாச்சலே சுபை, எங்கே இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் ஹிமாலயா மவுண்டன்ஸில், ஹேமாங்கிறது மேரு, ஹேமன தங்கம் கோல்டு மலை. ஸோ மேருமலை ஆக்சுவலாக நடந்தது இது ஹிமாச்சல மவுண்டன்ஸ் ஏரியாவில் தான் தேவி வருவாள். இங்கே ஹேமாச்சலேன்னு சொல்லும்போது பொன்னார் மேனியன் தானே சொல்கிறோம், அப்படி ஜகன்னு தங்கம் டால் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது ஹிமாலயா மவுண்டன்ஸ் கூட. ஸோ அந்த மலையில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. राजोवाच कौ एतौ असुरौ आधौ कथं तौ बलिनां वरौ केन संस्थापितौ च इह स्त्रीवद्यत्वं कुतो गतौ. எல்லாம் அவுன்னு முடியுது, ஏன்னா டியூயல் 2 பேர் வரோச்சே இந்த அவுக்காரம் நிறைய வரும் ஸ்லோகத்தில். கௌ ஏதௌ இவர்கள் இருவரும் யார் ஜனமேஜன் கேட்குறா, இப்போ தான் கதை கேட்குறான், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டார் இவர் பாட்டு. ஸோ இவா யார், இந்த சும்ம நிஷும்மன்னு நான் ஆரம்பித்தாலே இவா 2 பேர் யார், அசுரவ் இந்த அசுரர்கள் யார், ஆதௌ கதம் தௌ பலினாம் வரவ் முன்னாடி இந்த இவர்கள் முன்னாடி எப்போ இருந்தா இவா 2 பேரும் பலினாம் வரவ் பலசாலிகளிட சிறந்தவர்களாக இவர்கள் எப்படி இருந்தார்கள், கதம் எப்படி இருந்தா, கேன சம்ஸ்தாபித்தௌச்ச இகா. ஸோ யாரால் இவர்கள் இங்கே பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டார்கள், எப்படி வா வந்தா, எதன் மூலமாக, இங்கே பாதாளத்தில் தானே அசுரர்கள்லாம் இருக்கணும், அவள் எதுக்கு பூமிக்கு வரா, யார் அவளை கொண்டு இங்கே மேலே கொண்டு வந்து வச்சா, ஏன் வந்தார்கள் அவர்கள். ஸ்திரீவத்தியத்துவம் குதோகதௌ அவளை பெண்டாம் கொல்ல முடியும் அப்படின்னு வரம் எப்படி கிடச்சிது அவளுக்கு, குதக எப்படி அவளுக்கு அந்த ஸ்ரீனால வதம் அப்படிங்கிற ஒரு வரம் எப்படி கிடச்சதுன்னு கேட்குறேன்.
तपसा वरदानेन कस्य जातौ महाबलौ कथं च निहतौ सर्वं कथयस्व सविस्तरम् ஸோ தபஸ்னாலையா தபஸ் பண்ணி அதனால வரதானேன வரம் கொடுக்கப்பட்டு கஸ்ய யார் வரம் கொடுத்தா அவருக்கு இந்த மாதிரி ஜாத்தௌ மகாபலவ் இப்படி மகாபலம் பொருந்தியவர்களாக எல்லாரும் அழிக்கிற ஒரு சக்தி அந்த வரத்தினால அவளுக்கு எப்படி ஏற்பட்டது கதம்ச நிகத்தவ் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் சர்வம் கதையஸ்வ எல்லாம் சொல்லுங்க விஸ்தாரமாக சொல்லுங்க டக்குன்னு 4 லைனில் முடிச்சுட்டே வச்சு விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன் तपसा वरदानेन कस्य जातौ महाबलौ कथं च निहतौ सर्वं कथयस्व सविस्तरम् व्यास उवाच शृणु राजन् कथां दिव्यां सर्वपापप्रणाशिनीं देव्याः चरितसंयुक्तां सर्वार्थफलप्रदां शुभां हे राजन् शृणु ஜனமேஜியா கேளு நான் சொல்கிறேன் வியாசர் சொல்கிறாருங்க கதாம் திவ்யமான கதைப்பா இது தேவலோகத்தை சார்ந்த கதை தேவி அப்படி வந்து பண்ணியிருக்கா சர்வபாப பிரணாசினி பாவத்தை எல்லாம் நீக்கிடும் அந்த கதையை கேட்டாலே உன்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கிடும் தேவியாக சம்யுக்தாம் சரிதம் அதாவது தேவியோடு கூடிய அவளோடு சேர்ந்த கதை சும்ப நிசும்பனை தனியாக சொல்ல முடியாது அந்த கதையை தேவியோடு சேர்த்து தான் சொல்லணும் தேவி இல்லாமல் அவளுக்கு ஏது கதை அதனால் தேவியோடு கூட சேர்ந்த அந்த சும்ப நிசும்பனோட கதையை நான் சொல்கிறேன் கேளு சர்வார்த்த பலப்பிரதாம் சுபாம் சோபனமானது எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது சர்வ அர்த்த பலப்பிரதாம் அர்த்தங்கிறது இங்கே புருஷார்த்தங்கள் ஸோ யுகலோகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது செத்தப்புறம் பரலோகத்துக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த கதையை நான் சொல்கிறேன் நீ கேளுன்னுட்டேன் व्यास उवाच शृणु राजन् कथां दिव्यां सर्वपापप्रणाशिनीं देव्याः चरितसंयुक्तां सर्वार्थफलप्रदां शुभाम् फलदां शुभं पुरा शिम्बनिशुम्बौदौ असुरौ भूमिमण्डले पाताळतः च सम्प्राप्तौ भ्रातरौ शुभदर्शनौ புரான முன்னாடி முன்பொரு காலத்தில் சும்பன் என்பவனும் நிசும்பன் என்பவனும் துவௌ அசுரவ் 2 அசுரர்கள் பூமி மண்டலே ஸோ பூமிக்கு வந்தாவா எங்கிறது பாதாளத்தில் இருந்து பூமிக்கு வந்தார்கள் சம்பிராப்தவ் அங்கே பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் பிராத்தரவ் சுபதர்ஷனவ் பார்க்குறதுக்கு நன்னாவே இருப்பா பிராத்தரவ் 2 பேருமே பிரதர்ஸு பாதாளத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்தார்கள் மகிஷன் அப்படி தானே பூமிக்கு வந்து தான் அட்டகாசம் பண்ணி தேவலோகத்தை ஆக்கிரமித்து அப்படி அவாவா லோகமான பாதாளத்தில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டியதான் ஆனால் அப்படி இருக்க மாட்டேங்கிறான் तौ प्राप्त यौवनौ चैव चेरतुः तपः उत्तमम् अन्न उदकं परित्यज्य पुष्करे लोकपावने ஸோ பிராப்த யவ்வன வயசாகிடுது அவளுக்கு இளமை வயசு வந்துடுது அவள் 2 பேரும் சேரத்துகு தபக உத்தமம் பெரிய தபஸ் பண்ணுறான் இந்த யவன வயசான உடனே பெரிய தபசை செய்தார்கள் உத்தமமான தபசை பண்ணினார்கள் அன்ன உதகம் பிரத்திஜா சாப்பிடவும் இல்லையாம் உதகம் தண்ணி கூட குடிக்கலையா உதகம்னா தண்ணியும் குடிக்கலையா அன்னமும் சாப்பிடல அப்படி ஒரு தபசை பண்ணினா இதை 2 விட்டுட்டு புஷ்கரே லோகபாவனே லோகத்தையெல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய அந்த புஷ்கர அந்த லேக் இல்லையா புஷ்கர் அந்த புஷ்கரத்தில் இருந்து கொண்டு தபசை செய்தார்கள் वर्षाणाम् अयुतं यावत् योगविद्यापरायणौ एकत्र एव आसनं कृत्वा ते पाते परमं तपः ஸோ அயுதம் வருஷான அயுதம்னா 10,000ன்னு அர்த்தம் 10,000 வருஷங்கள் யாவத் யோக வித்யாபராயணம் யோக சாதனை அப்படியே யோகம் இல்லையா இது எப்பேற்பட்ட யோகம் இது ஹட்டயோகம்னு கூட சொல்லலாம் ஒத்த காலில் நின்றுலாம் தபஸ் பண்ணுறோச்சு அது ஹட்டயோகத்தோடு சேர்க்கையாகிறது அப்படி ஒரு கோரமான யோக சாதனை அது அந்த யோக சாதனையை 10,000 வருஷம் பண்ணினார்கள் ஏக்கத்திரையே வாசனை கொடுத்தோன்னு ஒரே இடத்துல 2 பேருமே புஷ்கரத்தில் தான் பக்கத்தில் நின்றுட்டு 2 பேரும் ஒரே இடத்துல நின்றுட்டு தபஸ் பண்ண தபக தேப்பாதே தபசை செய்தார்கள் அதான் தேப்பகன்னு தபசை பண்ணுறது தான் தேப்பாகன்னு வருது ஸோ தபசை செய்தார்கள் பரமம் தபக தேப்பாக ஸோ பரமமான உத்தமமான தபசை 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து பண்ணினா वर्षाणाम् अयुतं यावत् योगविद्या
विद्यापरायणौ एकत्र एव आसनं कृत्वा दीपाते परमं तपः तयोः तुष्टः अभवत् ब्रह्मा सर्वलोकपितामहः तत्र आगतश्च भगवान् आरुह्य वरटापतिं ஸோ தயோஹோ பிரம்மா துஷ்டகா அபவத்து அவளுடைய இந்த தபஸில் பிரம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஸோ பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணினான்னு எடுத்துக்கிறோம் ஸோ பிரம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் சர்வலோக பிதாமகா எல்லாருக்குமே பாட்டனார் இல்லையா ஆரம்ப காலத்தில் சிருஷ்டிகர்த்தா அதனால அவர் எல்லாருக்கும் லோக பிதாமகர்னே பேர் அவருக்கு லோகத்துக்கே இருக்கிற மூத்த தாத்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் தத்ர ஆகதகா வந்துட்டார் அந்த இடத்துக்கு வந்துட்டார் என்ன வரங்க வேணும்னு கேட்குறதுக்கு வந்தார் பகவான் ஆருக்கிய வரட்டா பத்தியும் வரட்டான்னு வரட்டா வரலா ரெண்டுமே ஒரே அர்த்தம் இது அன்னம் கூஸ் ஸோ அன்ன வாகனத்தில் ஏறி வந்தார் பிரம்மா சர்வ லோக பிதாமக சர்வேன்னு போட்டிருக்கான்னு திருத்திங்க तौ उभौ च जगत्सृष्टा दृष्ट्वा ध्यानपरौ स्थितौ उत्तिष्ठतं महाभागौ तुष्टः अहं तपसा किल ஸோ ஜகத்ஸ்ருஷ்டா ஜகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பிரம்மா தௌ உபௌச்ச திருஷ்டுவா ரெண்டு பேரையும் பார்க்குற ரெண்டு பேரும் அவ்வளோ பயங்கரமான தபஸில் இருக்கா தியானபரம் அப்படியே தியானத்தில் இருக்கா கண்ண மூடின்னு இருக்கா பிரம்மா வந்ததே பார்க்கலை அப்படி கண்ண மூடி தபஸ் பண்ணியிருக்கா தியானத்தில் இருக்கா ஸ்திதா நின்று கொண்டிருந்த அவர்களை உத்திஷ்டதம் எழுந்திருங்கோ சொல்கிறார் மகாபாகவ் மகாபாகியமுடையவர்களே எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்கோ எழுந்திருங்கள் துஷ்டகம் தபசாக்கிலா உங்களுடைய தபஸினால் நான் சந்துஷ்டக சந்தோஷம் அடைந்தேன் வாஞ்சிதம் வாம்பரம் காமம் ததாமி ப்ருவதாம் இஹ காமதோ அகம் சம் ஆயாதக திருஷ்ட்வா வாம் தபசக பலம் வாஞ்சிதம் வாம்பரம் வாம்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச வரத்தை வாஞ்சிதம் உங்களுக்கு பிடிச்ச வரத்தை காமம் ததாமி நான் இஷ்டம் போல் தரேன் நீங்கள் கூட கேளுங்கோ ப்ருவதாம்னு சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கோ என்ன வரம் வேணும்ட்டு உங்களுக்கு நான் வரத்தை தரேன் காமதக அகம் உங்களுக்கு விருப்பத்தை தரக்கூடியவன் நான் சம்மாயதக நானே வந்துட்டேன் இப்போது திருஷ்டுவாத் வாம் தபசகா பலம் உங்களுடைய தபசுடைய பலத்தை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அதனால் நானே வந்திருக்கேன் உங்களுக்கு வரம் தருவதற்காக வாம்ங்கிறது நான் 3 விதமாக வாம்ங்கிறதுக்கு அர்த்தம் வரும் துதியா சதுர்த்தா அண்ட் ஷஷ்டி உங்களை உங்களுக்கு உங்களுடைய அது அந்தந்த இடத்த பொறுத்து அர்த்தம் சொல்லுவோம் நம்ம व्यास उवाच इति श्रुत्वा वचस्तस्य प्रबुद्धौ तौ समाहितौ प्रदक्षिणक्रियां कृत्वा प्रणामं चक्रतुः तदा सो व्यास சொல்றார் வச்சகா தஸ்ய ஸ்ருத்வா ஸோ பிரம்மா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தஸ்யன்னா அவருடைய அந்த பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு சமாஹிதௌ அப்படியே ஒருமுகப்பட்டு சமாஹித்தம்னு ஒருமுகப்பட்டு அப்படியே தபஸில் அப்படி ஈடுபாடுடைய அந்த 2 பேரும் பிரபுத்தௌ கண்ணா முழிச்சுட்டா இப்போ தான் முழிக்கிறா பிரம்மா வந்து பேசினப்பறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறா பிரதட்சிண கிரியாம் கிருத்வா பிரம்மாவை சுற்றி வரா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி வரா கிருத்வா அதை செய்துவிட்டு பிரணாமம் சக்கரத்துகோ அவரை வணங்கினார்கள் அப்பொழுது ததா பிரதட்சிண கிரியாம் நான் அதான் அங்கே சுருக்கணும் இங்கே இழுக்கணும் ஓகே பிரதட்சிண கிரியா दंडवत् प्रणिपातं च कृत्वा तौ दुर्बल आकृति ऊचतुः मधुरां वाचं दीनौ गद्गदया गिरा
ஸோ தண்டவத்து பிரணிபாதம் சொன்னா அப்படியே தண்டம் போல் அப்படி விழுறது, நீடாக அப்படி முழு உடம்பையும் கீழே போட்டு நமஸ்காரம் பண்ணுறது தண்டவத் பிரணாமம்னு பேர். ஸோ அப்படி அவருடைய பாதத்தில் தண்டம் போல் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தவ் துர்பல ஆக்கிருதி, ஏன்னா ரொம்ப துர்பலமாக இருக்கா, அவ்வளோ 10,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கா, உடம்பு எப்படி இருக்கும் அப்படி பலம் இல்லாமல் பலத்தை இழந்து அப்படிப்பட்ட உருவத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் ஊச்சத்துக்கு 2 பேரும் சேர்ந்து பேசுகிறா. மதுராம் வாச்சம், இனிமையான வார்த்தையை, தீனமான, ஏன்னா சவுண்டு கூட பெருசாக வரமாட்டேங்கிறது, 10,000 வருஷத்துக்கு அப்புறம் சவுண்டு எங்கே இருக்குது, உடம்புல சக்தி இல்லை, அதில் தீனமாக கத்கதையாகிறா. ஆனால் சந்தோஷம் இருக்குது மனசில், பிரம்மா வந்துட்டார், நம்ம தபசை மெச்சி வந்துட்டார்னு சந்தோஷம் இருக்கிறனால நான் தழுதழுக்க இனிமையான வார்த்தையை பேசினார்கள். தேவதேவ தயா சிந்தோ பக்தானாம் அபயப்ரத அமரத்வம் ச நௌ பிரம்மன் தேஹி துஷ்டக அசி ச சேத் விபோ. விபோன்னு கூப்பிட்றார், வைபவம் நிறைந்தவரே, விபோ எங்கும் நிறைந்தவரே, ஹே பிரம்மா. தேவதேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, தயா சிந்தோ, தயை கடலே கூப்பிட்றா, எல்லாம் அட்ரஸ் பண்ணுறா. தயா சிந்தோ, தயை கடலே, இறக்க கடலே. பக்தானாம் அபயப்பிரத, பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவரே, நன்றாக அபயத்தை கொடுக்கக்கூடியவரே. அமரத்துவம் ச நவ் பிரம்மன் தேகி, நவுன எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு அமரத்துவம், நாங்கள் சாகவே கூடாது, எப்போவுமே உயிரோடு இருக்கணும், அமரத்துவமாக மரணம் இல்லாத நிலைமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹே பிரம்மன், ஹே பிரம்மாவே எங்களுக்கு கொடுங்கள். துஷ்டக அசிச்சேத்து, எங்களுடைய தபஸில் நீ வந்து ஹாப்பி ஆகிட்ட என்றால் எங்களுக்கு இரவா நிலைமையை கொடுன்னு கேட்குறான். மரணாத் அபரம் கிஞ்சேத் பயம் நாஸ்தி தராதலே தஸ்மாத் பயாச்ச சந்திரஸ்தௌ யுஷ்மாகம் சரணம் கதௌ. ஸோ மரணத்தை மரணத்தை தவிர வேறு எந்த பயமும் பூமியில் கிடையாது. பூமியில் பெரிய பயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது மரணம், அதுதான். ஸோ அதனால் பூமியில் இதை தவிர கிஞ்சித் பயம் நாஸ்தி, வேறு பயமே கிடையாது. ஆகவே அந்த பயத்தினால், தஸ்மாத் பயாத், ஆகவே அந்த பயத்தினால் பயந்து போயிருக்கோம் நாங்கள். சந்திரஸ்தவ், திரசனம்னாலும் பயம். ஸோ அந்த பயத்தினால் மிகுந்த பயமடைந்த நாங்கள் யுஷ்மாகம் சரணம் கதோ, உங்களை சரணம் அடைந்திருக்கிறோம், அதனால் பயமற்ற நிலை கொடுன்னு கேட்கலாம். மரணாத் அபரம் கிஞ்சித் அயம் நாஸ்தி தராதலே தஸ்மாத் பயாத் சந்திரஸ்தௌ யுஷ்மாகம் சரணம் கதௌ. த்ராஹி த்வம் தேவ தேவேஷ ஜகத்கர்த்தக க்ஷமாநிதே பரிஸ்போட்டய விஸ்வாத்மன் சத்யக மரணஜம் பயம். ஸோ துவம் திராஹி, எங்களை காப்பாற்று. தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, தேவேஷனே. ஜகத்கர்த்தக, ஜகத்தை ஏற்படுத்தியவனே, ஜகத்கர்த்தகன அட்ரஸிங், ஜகத்தை உண்டாக்கியவரே. க்ஷமாநிதே, பொறுமையின் நிதியே. பரிஸ்போட்டய விஸ்வாத்மன், விஸ்வாத்மன்னு கூப்பிட்றா, விஸ்வத்துக்கே ஆத்மாவாக பரமாத்மாவாக இருக்கக்கூடியவரே. சத்யக மரணஜம் பயம் பரிஸ்போட்டய, மரணத்தினால் மரணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு அந்த பயத்தை சத்யக உடனடியாக பரிஸ்போட்டனம் பண்ணுற, தகர்த்து எரிந்து விடு. ஸ்போட்டனம்னாலே அப்படியே வெடிச்சு சிதறது, எங்களுடைய பயத்தை சிதற விட்டுடுன்றான். பிரம்மா உவாச்ச கிம் இதம் பிரார்த்தனீயம் வஹ விபரீதம் து சர்வதா அதேயம் சர்வதா சர்வைஹி சர்வேப்யக புவனத்ரயே. ஸோ பிரம்மா சொல்கிறார், ஏன்பா இந்த மாதிரி வரத்தை போய் கேட்குறாள் நீங்கள், கிமிதம், என்ன இப்படி போய் வரத்தை கேட்குறாள் நீங்கள், பிரார்த்தனீய வகை, எங்கிட்ட போய் இதை போய் பிரார்த்தனிக்கிறீர்களே நீங்கள்.
விபரீதம் து சர்வதா, இது விபரீதமானது இல்லையா? உலகத்தையே பரட்டி போட்டுடும். இப்படி சாகாவரமாக எல்லாரும் உட்காந்துருந்தா அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் சிவனுக்கு எதுக்கு அங்கே உட்காந்துருக்கார்? ஸோ அதனால இந்த வரத்தை நீங்கள் கேட்கறது விபரீதமான முடிவை கொடுக்கும். சர்வதா நிச்சயமாக, சர்வைகி யாராலும், சர்வேபியக யாரும் கொடுக்கவும் கூடாது, யாரும் கேட்கவும் கூடாது. புவனத்திரைய 3 லோகத்திலையும் அதேயம், கொடுக்கவே கூடாத ஒரு வரம், மரணமற்ற நிலையை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அதை போய் கேட்குறீங்களே நீங்கள். जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च मर्यादा विहिता लोके पूर्वं विश्वकृता किल. ஸோ ஜாத்தசியகி துருவா மிருத்யுகு, கீதையில் இதே தான் வருது, இதே இல்லைன்னு அப்படியே வந்திருக்கு. ஸோ பிறந்தவன் எல்லாம் நிச்சயமாக சாகத்தான் வேண்டும். துருவக நிச்சயமாக சாவு உண்டு. அதே மாதிரி துருவம் ஜென்ம மிருத்தசேகி, ஒருத்தன் செத்து போயிட்டா திரும்பி அவன் பிறக்கத்தான் வேண்டும். இது உலக நீதி, இதுதான் பகவான் படைப்பு. மரியாதா விகிதா லோகே, இப்படி ஒரு மரியாதை, தர்ம மரியாதை, தர்ம எல்லை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது தர்ம சேது, இதுதான் உலக தர்மம். இது லோகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விகிதா. பூர்வம் விஸ்வகிருதா கில, உலகத்தை படைத்தவனால் இது செய்யப்பட்ட விதி, இதை மீறவே முடியாது. மர்த்தவ்யம் சர்வதா சர்வைஹி பிராணிபிஹி ந அத்ர சம்சயः அன்யம் பிரார்த்தயதம் காமம் ததாமி யச்ச வாஞ்சிதம். ஸோ பிராணிபி அதை சர்வைஹி சர்வதா மர்த்தவ்யம், எல்லாரும் நிச்சயமாக சாகத்தான் வேணும். அதில் விதி மீறலே கிடையாது. பிராணிபிகி எல்லா பிராணிகளும், சர்வைகி பிராணிபிகி எல்லா பிராணியும் பிறந்தால் செத்தே போனோம். நான் அத்தனை சம்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அந்நியம் பிரார்த்தயத்தம், வேறு ஏதாவது கேளுங்க வரம், இதை விட்டுடுங்க. காமம் வாஞ்சிதம், உங்களுக்கு விருப்பமான பிரியமான கேளுங்கோ. ததாமி எச்சா, அதை கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன். व्यास उवाच तद् आकर्ण्य वचस्तस्य सुविमृश्य च दानवौ ऊचतुः प्रणिपत्य अथ ब्रह्माणं पुरतस्थितं. व्यासர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, தத் ஆக்கர்ணியா, அதை கேட்டு, தஸ்ய வச்சக யார், அந்த பிரம்மா சொன்னதை கேட்டு, சுவிமர்சியா 2 பேரும் ஆலோசிக்கிறேன், என்ன வர கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆலோசித்து, தானவோ அந்த 2 தானவர்களும் அசுரர்களும் பிரணிபத்தியா வணங்கி, பிரம்மாவை வணங்கி, அத பிரம்மாணம் ஊச்சதுகு புறத்தஸ்திதம், முன்னாடி நின்ற, புறத்தகா ஸ்திதம் தன் முன்னால் நின்ற அந்த பிரம்மாவை பார்த்து, அத ஊச்சதுகு மீண்டும் சொன்னார்கள். அடுத்த வாரம் கேட்குறா இப்போ. पुरुषैः अमराद्यैश्च मानवैः मृगपक्षिभिः अवद्यत्वं कृपा सिन्धो देहि नौ वाञ्छितं वरम्. ஸோ அடுத்த வரம் கேட்குறா, எந்த புருஷனும் எந்த மனிதனும் ஆண்களும் கொல்லக்கூடாது, அமரர்கள் தேவர்கள் கொல்லக்கூடாது, மானவைகி மனிதர்கள் கொல்லக்கூடாது, அதாவது மிருகங்கள் கொல்லக்கூடாது, பட்சிகள் எங்களை கொல்லக்கூடாது. ஸோ கிருபா சிந்தோ, கிருபை நிறைந்த கிருபை கடலே, அவத்தியத்துவம் இவர்கள் எல்லாராலும் எங்களுக்கு கொல்ல முடியாத அந்த ஒரு வரத்தை, நவ் வாஞ்சிதம் வரம் தேகி, இதுதான் எங்களுக்கு பிரியமான வரம், இதை நீங்கள் தேகி கொடுங்கள். नारी बलवती का अस्ति या नौ नाशं करिष्यति न बिबीवः स्त्रियः कामं त्रैलोके सचराचरे. ஸோ எங்களை விட பலசாலியான பலவதி நாரி காஸ்தி, யாருக்கு எங்களை விட பலமுள்ள பெண் இருக்கா? யாருக்கும் கிடையாது. அதனால் பெண்ணை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம்.
எப்படி குரங்காலும் மனிதர்களாலும் கொல்லக்கூடாதுன்னு அந்த வரத்தை கேட்கலையோ ராவணன், அது மாதிரி இவன் கேட்குறான். பெண்ணால் கொல்லக்கூடாதுங்கிற வரத்தை கேட்கலையவன். அவள் யார் இருக்கா எங்களை கொல்றதுக்கு? யார் நவ் நாசம் கரிஷது, எங்களை 2 பேரும் கொல்றதுக்கு யார் இருக்கா? ந பிபிவக ஸ்திரியக காமம், நாங்கள் பொம்பளைகளுக்கு பயப்படவே மாட்டோம். பிபிவகன்னு சொன்னாலே பயத்தை கொள்ள மாட்டோம் நாங்கள். ஸோ ஸ்திரியக பெண்களால், திரைலோக்கியே சராச்சர 3 லோகத்தில் பெண்களாகவே இருக்கட்டுமே, சராச்சர அண்ட சராச்சரத்தில் எங்கே வேணா இருக்கட்டுமே பெண்கள், அவர்களிடம் எங்களுக்கு பயம் இல்லை. அவத்யௌ பிராதரௌ ஸ்யாதாம் நரேபியக பங்கஜ உத்பவ பயம் ந ஸ்திரீஜனேபியக ஸ்வாபாவாத் அபலாஹி சா. ஸோ அவத்யௌ பிராதரௌ ஸ்யாதாம், அதாவது நாங்கள் 2 பிரதர்ஸும் பெண்ணால் கொல்லப்படுபவர்களாக இருக்கட்டும். பெண் எங்களை கொண்டுக்கட்டும், அப்படி ஒரு வார்த்தை இருக்கட்டும். அந்த மாதிரி வரணும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா யாராலும் கொல்லப்படக்கூடாதுன்னு கேட்க முடியாது எங்களால். ஸோ அதனால் பெண்ணாக பிறந்து யாரையும் கொல்றான்னா கொண்டுக்கட்டும். நரேபியக பங்கஜ உத்பவக அவத்யவ் நரேபியக. ஸோ ஆண்களால் கொல்லப்படக்கூடாது, பெண்களானால் அப்படி ஆகணும். நாங்கள் பிரதர்ஸ் 2 பேரும் பெண்களால் கொல்லப்படலாம் ஆகட்டும். பங்கஜ உத்பவகன் எனது தாமரையில் பிறந்த பிரம்மாவே. பயம்னா ஸ்திரீ ஜனேபியஷ்ச, எங்களுக்கு பயமே கிடையாது பெண்கள்கிட்ட. இப்போ ஸ்வாபாவாத் அபலாஹிசா, பெண்கள்லாம் அபலைகள், பலமில்லாதவர்கள். ஸோ அப்படிப்பட்ட அபலை பெண்கள்கிட்ட எங்களுக்கு பயம் கிடையாது. व्यास उवाच इति श्रुत्वा तयोः वाक्यं प्रददौ वाञ्छितं वरं ब्रह्मा प्रसन्नमनसा जगाम अथ स्वम् आलयम्. ஸோ வியாசர் சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்டு அந்த 2 பேரும் தயோஹோ வாக்கியம், அந்த 2 பேரும் பேசினது எங்களுக்கு பெண்ணால் கொண்டுக்கிட்ட பரவாயில்ல, வேறு எந்த ஆம்பளைகளும் எங்களுக்கு கொள்ளக்கூடாதுன்னு கேட்ட வார்த்தை இது ததௌ பிரததௌ, நன்னா கொடுத்துட்டார், வச்சுக்கோப்பா கொடுத்தேன்னு விட்டார் பிரம்மா. வாஞ்சிதம் வரம், அவர்கள் கேட்ட அந்த பிரியமான வரத்தை பிரததௌ நன்றாக கொடுத்தார். பிரம்மா பிரசன்ன மனசா, ரொம்ப பிரசன்னமான மனதோடு கூட ஸ்வம் ஆலயம் ஜகாம அத ஜகாம, தன்னுடைய இருப்பிடத்திற்கு பிரம்மலோகத்துக்கு அவர் திரும்பி சென்றார். गते अथ भवने तस्मिन् दानवौ स्वगृहं गतौ भृगुं पुरोहितं कृत्वा चक्रतुः पूजनं तदा. ஸோ கதே அத பவனே கதே அத, யார் தன்னுடைய பவனத்துக்கு பிரம்மா சென்றவுடன், தஸ்மின்னா அந்த பிரம்மா தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே தானவௌ ஸ்வகிருகம் கதௌ, தானவர்களும் அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஸோ அவளுடைய இருப்பிடத்திற்கு அவர்களும் திரும்பினார்கள். இப்போ என்னாச்சு, பிருகுவை கூப்பிட்றா. பிருகு யார்? இது சுக்ராச்சாரியார், பிருகு வம்சத்தில் வந்தவர் சுக்ராச்சாரியார், அவருக்கு பிருகுன்னே பேர் இவருக்கு. ஸோ புரோஹிதம் கிருத்வா, பிருகுவோட பிள்ளை, ஆனால் பிருகுன்னே சொல்கிறது அவரை. ஸோ சுக்ராச்சாரியரை தங்களுக்கு புரோஹிதராக வைத்துக்கொண்டு சக்கரத்துக்கு பூஜனம் ததா. ஸோ நல்லா பூஜை பண்ணுறா, அவரை குருவை நல்லா பூஜிக்கிறா. ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தை முதல்ல பெறறா. शुभे दिने सुनक्षत्रे जातरूपमयं शुभं कृत्वा सिंहासनं दिव्यं राज्यार्थं प्रददौ मुनिः. ஸோ சுப நட்சத்திரத்தில் நல்ல நாளை பார்த்து ஜாத ரூபமயம், ஜாத ரூபம்னா கோல்டு, ஆக்சுவலாக தேவர்கள் எல்லாம் போட்டுக்கிற கோல்டு ஜாத ரூபம்னு பேர். அவள் அந்த மணல், அந்த நதி மந்தாகினி ரிவர் பெட்டில் இருக்கக்கூடிய மணலே கோல்டு மணல். அந்த கோல்டு மணலை எடுத்து அவள் கோல்டு ஆபரணமெல்லாம் பண்ணி போட்டுப்பா, ஜாத ரூபம்னு பேர் அந்த கோல்டுக்கு. ஸோ அந்த கோல்டலால் என்ன நல்ல நட்சத்திரத்தில் அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறார், ஒரு சிம்ஹாசனத்தை உண்டாக்குறார்.
திவ்யம் சிம்ஹாசனம் கிருத்வா. ஸோ அவர் இல்லை, அவரோட ஆசீர்வாதத்தில் இவாளே ஆளை வச்சு பண்ணுறான். ஸோ சிம்மாசனத்தை செய்து ராஜ்யார்த்தம் பிரததவ் முனிகி, இதில் சிம்மாசனத்தில் உட்காந்து நீங்கள் ராஜ்யத்தை ஆளுங்கள்னு சொல்லி முனிவர் கொடுத்தார். ஸோ அவரே பண்ணி கொடுத்தார்னா ஆளை வச்சு அவர் பண்ணி கொடுத்தார். சுக்ராச்சாரியார் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார் இது கோல்டு சிம்மாசனம். शुम्बाय ज्येष्ठभूताय ददौ राज्यासनं शुभं सेवनार्थं तदैव आशु सम्प्राप्ताः दानवोत्तमाः. ஸோ ஜேஷ்டபூதாய 2 பேரில் அண்ணா ஜேஷ்ட. ஸோ அண்ணா தான் சும்பன். அவனுக்கு ராஜ்ய ஆசனம் சுபம். அவனுக்கு தான் சிம்மாசனத்தில் தகுதி. ஏன்னா அண்ணாவாக இருக்கனால அவன் தான் முதல்ல சிம்மாசனத்துக்கு அதிபதி. ஸோ அவனுக்கு சுபமான இந்த ராஜ்ய ஆசனத்தை கொடுத்தார். சேவனார்த்தம் ததைவ ஆஷு சம்பிராப்தம். உடனே ராஜா ஒருத்தன் வந்தாச்சுன்னு உடனே 4 பக்கத்திலிருந்து அந்த ராஜாவுக்கு சேவை பண்ணுவதற்காக, சேவனார்த்தம் சேவை பண்ணுவதற்காக ஆஷு தானவோத்தமாக சம்பிராப்தாக உடனடியாக 4 திசைகளிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் உத்தமமான தானவர்கள் எல்லாரும் அங்கு வந்து விட்டார்கள். சும்பனோட ராஜ்யத்தில் வந்துட்டான். चण्डमुण्डौ महावीरौ भ्रातरौ बलदर्पितौ सम्प्राप्तौ सैन्यसंयुक्तौ रथबाजी गज अन्वितौ. ஸோ சண்டமுண்டவ் மகாவீரவ் 2 பேருமே மகாவீரர்களாக இருந்தார்கள். பிராத்தரவ் பிரதர்ஸு பலதர்ப்பித்தவ் தங்களுக்கு பலம் இருக்குங்கிறதுனாலே செருக்கு உடையவர்கள், தர்ப்பம் செருக்கு உடையவர்கள். சம்பிராப்தவ் சைன்ய சம்யுக்தவ். ஸோ அவா 2 பேரும் சைன்யத்தோடு கூட சம்பிராப்தோ சைன்யத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள். ரத வாஜி ரதத்தோடு வாஜி அதாவது ரத கஜ துரக பதாத்தி அந்த 4 படைகள் ரதத்தோடும் வாஜின குதிரை கஜ யானை அன்வித்தவு. ஸோ பதாதியை பற்றி சொல்லலைங்க. ஸோ இந்த 3 படைகளோடு கூட சேர்ந்து சைன்யம் தான் பதாதி. ஸோ நடக்கக்கூடிய பதாதிகள் காலாட்படை எல்லா படைகளையும் திரட்டிண்டு அவன் கிளம்பினா. சண்டமுண்டர்கள்ங்கிறது இவனோட கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்தவா. சும்பன் தான் ராஜா. சண்டமுண்டர்கள் இப்போ பல இடத்துலேருந்து எல்லோரும் வந்தா இல்லையா. இதில் 2 பேர் தான் சண்டன் முண்டன்கிற 2 பேர். தூம்ரலோச்சன நாமாச்ச தத்ரூப சண்ட ரூபக சண்ட விக்ரமக சும்பம் ச பூபதிம் ஸ்ருத்வா ததா அகாத் பல சம்யுதக. ஸோ இன்னொரு இடத்துலேருந்து தூம்ரலோச்சனன் அப்படின்னு ஒரு அந்த சிற்றரசர்கள் சிற்றரசர்களாக அங்கங்கே இருந்திருக்கா. அவன் தன்னுடைய சேனையை அழைத்து கொண்டு தத்ரூபக, எப்படி தூம்ரனாலே புகைன்னு அர்த்தம். ஸோ அந்த புகை போல் கலர்னு எனது பிளாக் கலராக இருக்கான்னா இந்த தூம்ரலோச்சனன். தத்ரூபக அந்த தூம்ரம் எப்படி இருக்கும், புகை எப்படி இருக்குமோ அதே கலரில் இருக்கக்கூடிய தூம்ரலோச்சனன். சண்ட விக்ரமக பெரிய பராக்கிரமசாலி, அப்படிப்பட்ட விக்ரமத்தை உடையவன். சும்பம் ச பூபதிம் சுத்வா சும்பன் ராஜாவாயிட்டான் அதை கேள்விப்பட்டு ததா அகாத்து பல சம்யுதக தன்னுடைய பலம்னு சேனைன்னு அர்த்தம். சேனையோடு கூட அங்கு வந்து சேர்ந்தான் சும்பனோட ராஜ்யத்துக்கு. रक्तबीजः तथा शूरः वरदान बल अधिकः अक्षौहिणीभ्यां संयुक्तः तत्रैव आगत्य संगतः. ஸோ ரக்தபீஜன் இவன் இடத்துலேருந்து வர இப்போ எல்லாருமே வந்து சேர்றா சும்மனோட ராஜ்யத்துக்கு. சூரனானவன் வரதான பல அதிகக வரத்தினால நிறைய பலம் ஜாஸ்தி அவனுக்கு, வரபலம் வேறு நிறைய இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அதிக பலத்தோடு கூட அச்சௌகிணிபியாம் பல அச்சௌகிணி சேனை கொண்டு வரேன். ஸோ 2 அச்சௌகிணி பியாம்னு வரும்போது 2ன்னு அர்த்தம். 2 அச்சௌகிணி படைகள். ஸோ அப்படி பெரிய படை அச்சௌகிணிங்கிறது ரொம்ப பெரிய சேனை அது. அப்படி 2 அச்சௌகிணி படைகளை கொண்டு வந்தான் சம்யுக்தக கூடியவனாக. தத்ரேவ ஆகத்திய சங்கத்தக அங்கே வந்து கூடினான். அங்கேயே வந்து ஐக்கியமாயிட்டான். எல்லாரும் சும்பர் ராஜ்யத்தில் வந்து ஐக்கியமாயிடுறாவா.
तस्य एकं कारणं राजन् सङ्ग्रामे युध्यतः सदा देहात् रुधिरसम्पातः तस्य शस्त्र आहतस्य च जायते च यदा भूमौ उत्पद्यन्ते हि अनेकशः तादृशाः पुरुषाः क्रूराः बहवः शस्त्रपाणयः ஸோ ஹே ராஜன், அவனுக்கு அவ்வளோ கொழுப்பு மதம் இருக்குது, வரதான பல அதிகன்னு சொன்னார் இல்லையா, வரம் பெற்றதுனால் பலம் ஜாஸ்தின்னு. அது என்ன வரம்னு பலம், அந்த பலம் காரணம் என்னன்னா, ஹே ராஜன் ஜனமே ஜெயா கேளு, சங்கிராமே யுத்தியத்தக சதா, எப்போது போரில் அவன் சண்டை போட்டான் என்றால் சஸ்திர ஆகதஸ்ய ச, அது ஆயுதத்தால் அடிக்கப்பட்ட அவனுடைய தேகாத், அவனுடைய தேகத்தில் இருந்து ருதிரம்னா ரத்தம். ஸோ அவனுடைய உடம்புலேருந்து ரத்தம் விழுந்தால், அந்த ரத்த பீஜனோட உடம்புலேருந்து ரத்தம் விழ தஸ்ய ஜாயதேச்ச யதா பூமௌ, அப்படி அவனுடைய பூமியில் ஓரொரு துளி ரத்தம் விழும்போது என்னாகும், உற்பத்தியந்தேகி அநேகஷக, பல பேர் ஓரொரு துளியிலேருந்து ஓரொரு ரத்த பீஜன் வந்துடுவார். அப்படி ஒரு துளி ரத்தத்திலிருந்து ஒவ்வொரு துளியிலிருந்து ரத்த பீஜர்கள் நிறைய பேர் அநேகஷக பலருமா ஜாயத்தே, அப்படி ஏற்பட்டு விடுவார்கள், உற்பத்தி ஆகி விடுவார்கள். தாதிருஷாக புருஷாக, அவனை போலேயே பலசாலிகளாக, அப்படி பலத்தோடு கூடியவர்களாக. அப்புறம் அவளை வெட்டினா அதிலிருந்து திருப்பி ரத்த பீஜர்கள் வருவாள். இப்படி பல பேர் வந்துட்டே இருப்பாள். குரூர புத்தி உடையவர்கள், குரூராக பகவக சஸ்திரபானேக, எல்லாரும் ஆயுதத்தோடு கூடி பல பேர் உண்டாகி விடுவார்கள். இது அவனுக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. संभवन्ति तद् आकाराः तद्रूपाः तत्पराक्रमाः युद्धं पुनस्ते कुर्वन्ति पुरुषाः रक्तसम्भवाः. ஸோ சம்பவந்தி, சம்பவிப்பார்கள், ஏற்படுவார்கள். அந்த பல ரத்த பீஜர்கள் வந்துடுவா. தத் ஆக்காராக, அவனை போலவே உருவான். எது நிஜம் எது பொய்னே தெரியாது, பல ரத்த பீஜர்கள் வந்துடுவா. ஸோ ஒரிஜினலே தெரியாது. தத்ரூபாக, அதே ரூபம். தத்பராக்கிரம், அவனை போலே வீர பராக்கிரமத்தோடு கூடியவர்கள் தோன்றுவார்கள். யுத்தம் புனக தே குர்வந்தி, அவள் எல்லாருமே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுடுவா. ஸோ ஒத்தனை எதிர்க்கிற வச்சா ஏகப்பட்ட பேர் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுடுவா. புருஷாக ரத்த சம்பவாக, அவனுடைய ரத்தத்தில் ஏற்பட்டவர்கள் அந்த புருஷர்கள் எல்லாருமே யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். अथ सोऽपि महावीर्यः सङ्ग्रामे अतीव दुर्जयः अवध्यः सर्वभूतानां रक्तबीजः महा असुरः सः अपि महावीर्यः. அப்போ ஆகவே அத்தக ஸோ சகாபி மகாவீரியக, இந்த ரத்த பீஜனும் ரொம்ப பெரிய வீரன். சங்கிராமே அதிவது, அவனை ஜெயிக்க முடியாது. துர்ஜயக, ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த ரத்த பீஜனை. அவத்தியக சர்வபூதானாம், ஸோ எல்லாருமே அவனை கொல்லவே முடியாது. ஏன்னா வந்துட்டே இருப்பானே, கொல்லணும் பார்த்தா ரத்தம் விடும், ரத்தம் இருந்தால் ரத்த பீஜம் வந்துடுவான். ஸோ ரத்த பீஜக மகா அசுரக, பெரிய அசுரனாக்கும் இந்த ரத்த பீஜன். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் ஜனமே ஜெயன்ட்ட வியாசன். अन्ये च बहवः शूराः चतुरङ्गसमान्विताः शुम्भं च नृपतिं मत्वा बभूवुः तस्य सेवकाः. अन्ये च बहवः शूराः, இப்போ இந்த லிஸ்ட்டில் சொன்னதை தவிர பல வீர சூரர்கள் எல்லாம் இருந்தால் அந்த காலத்தில். சதுரங்க சமன்விதாக, சதுரங்க சேனை, 4 படை, 4 விதமான படைகள், ரஜகஜ துரக பதாத்தின்னு 4 வகையான சேனைகளை கூடியவர்கள் உடையவர்கள். சும்பம் சென்றுபதி மத்வா, சும்பன் தான் நமக்கெல்லாம் ராஜா, இவெல்லாம் சிற்றரசர்கள், அவள் தான் பெரிய ராஜா அப்படின்னு கருதி, மத்வா கருதி, பபூஹு தஸ்ய சேவக்காக, அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டா இந்த மற்ற ராஜாக்களும். சதுரங்க சமன்விதாः शुभं च शुम्भं
असङ्ख्याताः तदा जाता सेना शुम्भनिशुम्भयोः पृथिव्याः सकलं राज्यं गृहीतं बलवत्तया. ஸோ எண்ணவே முடியாது, அவ்வளோ பெரிய சேனை, ஆளாளுக்கு சேனை கொண்டு வந்துட்டாளா. அசங்கியாத்தா எண்ணவே முடியாது, நம்பர்லெஸ்ஸாக இருக்குது அவருடைய சேனை. சும்ப நிஷும்பயோகோ சேனா, சும்ப நிஷும்பனுடைய அந்த சேனை ரொம்ப பெருசாக எடுத்து பிருத்திவியாக சகலம் ராஜ்யம் கிரகீதம். ஸோ பூமியில் எல்லா ராஜ்யத்தையும் இந்த சேனை போய் சண்டை போட்டு யார் யார் அடிப்படையிலையோ அவளுடைய ராஜ்யத்தை எல்லாம் கிரகீதம் அபகரிக்கப்பட்டது. பலவத்தையா பலத்தோடு கூடி எல்லாரையும் அடிப்படையை வச்சு இவா பெரிய ராஜா ஆனார்கள். असंख्याता तदा जाता सेना शुम्भनिशुम्भयोः पृथिव्याः सकलं राज्यं गृहीतं बलवत्तया. सेनायोगं तदा कृत्वा निशुम्भः परवीरः जगामतरसा स्वर्गे शचीपतिजयाय च. ஸோ இவன் என்ன பண்ணுறான், நிஷும்பக பரவீரகா, பரவீரகான பிற வீரர்களை கொல்பவன், பிற வீரர்களை கொல்லக்கூடிய சாமர்த்தியமுடைய நிஷும்பன் சேனையோகம் ததா கிருத்வா எல்லா சேனையை கூட்டினான், பெரிய சேனையை சேர்த்துட்டான் தன் கூட. நேர சொர்க்கத்துக்கு போனான். ஜகாம தரசா ஸ்வர்கே, வேகமாக சொர்க்கத்துக்கு போய் சச்சீபதி ஜெயாயச்ச, சச்சிபதி சச்சியோடைய சச்சிதேவியுடைய கணவனான இந்திரனை ஜெயிப்பதற்காக சென்றான். सेनायोगं तदा कृत्वा निशुम्भः परवीरः जगाम तरसा स्वर्गे शचीपतिजयाय च. चकार असौ महायुद्धं लोकपालैः समन्ततः वृत्रः वज्रपातेन ताडयामास वक्षसि. ஸோ மகாயுத்தம் சக்கார. ஸோ பெரிய யுத்தம் நடக்கிறது இந்திரனுக்கும் நிஷும்பனுக்கும். லோகபாலைக்கு சம்மந்ததாக இந்திரனோட ஃப்ரெண்ட்ஸு லோகபாலகர்கள்லாம் வந்துட மாட்டாளா, குபேரன் யமன் எல்லாருமே வந்துடுவாளே. ஸோ எல்லாரு கூடயும் பெரிய யுத்தம் பண்ணுறான். யார், நிஷும்பன். விருத்ரகா வஜ்ரபாத்தேன, விருத்ரகான இந்திரன், விருத்ரன் என்ற அசுரனை கொன்றவன் இந்திரன். வஜ்ரபாத்தேன தன்னுடைய வஜ்ராயுதத்தால் வட்சசி தாடையாமாச அவனுடைய நெஞ்சில் அடித்தான். चकार असौ महायुद्धं लोकपालैः समन्ततः वृत्रः वज्रपातेन ताडयामास वक्षसि. स वज्र अभिहतः भूमौ पपात दानव अनुजः भग्नं बलं तदा तस्य निशुम्भस्य महात्मनः. ஸோ வஜ்ரத்தால் நெஞ்சில் அடி வாங்கின உடனே நிஷும்பன் மேலேருந்து பூமியில் விழறான். தானவ அனுஜக, தானவங்கிறது இந்த இடத்துல சும்மனை குறிக்கிறது. தானவன் சும்மனுடைய தம்பி, அனுஜன் தம்பியான அந்த நிஷும்பன் பூமியில் பொத்துன்னு விழுந்தான். பக்னம் பலம் ததா, உடனே அவனுடைய சேனை எல்லாமே உடஞ்சி எடுத்துன்னு என்ன அர்த்தம், ராஜாவே கீழே விழுந்தாச்சுன்னா எல்லாருமே ஓடி வந்துடுவான். ஸோ அவருடைய சேனையெல்லாம் அடி வாங்கித்து தஸ்ய நிஷும்பஸ்ய மகாத்மனக, மகாத்மாவான நிஷும்பனுடைய அந்த சேனையும் அடி வாங்கியது. वज्र अभिहतः भूमौ पपात दानव अनुजः भग्नं बलं तदा तस्य निशुम्भस्य महात्मनः. भ्रातरं मूर्छितं श्रुत्वा शुम्भः परबल अर्दनः तत्र आगत्य सुरान् सर्वान् ताडयामास सायकैः. ஸோ பார்க்குறான் சும்பன் கீழே விழுந்தனா, நிஷும்பன் கீழே விழுந்துட்டான். மூர்ச்சிதம் பிராத்தரம், மூர்ச்சை அடைந்து விழுந்த அந்த நிஷும்பனை பற்றி கேள்விப்பட்டு, ஸ்ருத்வா, ஸோ விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டவுடனே பரபல அர்த்தனக, அதாவது பிரத்தியாரை நல்ல மர்தனம் பண்ணக்கூடியவன், சவிட்டி நொறுக்கக்கூடிய அந்த சும்பன் அதை கேள்விப்பட்டு தத்ர ஆகத்தியா வந்துட்டான், சொர்க்கத்துக்கே வந்துட்டான். சுரான் சர்வான் தாடையாமாச சாயகைஹி, அம்புகளால், சாயகம்னா அம்பு, அம்புகளால் தேவர்களை அடித்தான். கிருதம் யுத்தம் மகத்தேன சும்பேன அக்லிஷ்டகர்மணா நிர்ஜிதாஸ்து சுரா சர்வே ச இந்திராஹ பாலாஷ்ச சர்வசக. ஸோ தேன அவனால் மகத் யுத்தம், பெரிய யுத்தம் பண்ணினான்.
இந்திரனை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சும்பேன மகத் யுத்தம் கிருதம், சும்பனாகப்பட்ட அவனால் பெரிய யுத்தம் பண்ணப்பட்டது. அக்லிஷ்ட கர்மனா, வேஸ்ட் ஆகாத வேலையா, சும்பன் எங்கே போனாலும் ஜெயந்தானா. ஸோ அப்படி வேஸ்ட் ஆகாத வேலையை பண்ணக்கூடிய சும்பனால் அந்த பெரிய யுத்தம் பண்ணப்பட்டது. சுராகா சர்வே நிர்ஜிதாகா ச இந்திராகா. ஸோ இந்திரனோடு கூட பாலாஷ்சா, பாலான்னா லோகபாலகர்கள். ஸோ இந்திரனோடு கூட லோகபாலவர்கள் சர்வசக எல்லா இடத்திலும் நிர்ஜிதாக ஜெயிக்கப்பட்டார்கள். அப்போ சும்பன் ஜெயிச்சிட்டான், தேவர்கள் எல்லாம் தோற்றோடினார்கள். ஐந்திரம் பதம் ததா தேன கிருஹீதம் பலவத்தயா கல்பபாதப சம்யுக்தம் காமதேனு சமன்விதம். ஸோ கல்பபாதப சம்யுக்தம், பாதபன மரம், கல்பபாதபன கல்பக மரம், கல்பக விருஷம். ஸோ கல்பக விருஷம் தேவலோகத்தில் இருக்குது. அப்புறம் காமதேனு தேவலோகத்தில் இருக்குது. எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கும், கல்பகத்தர் கேட்டதெல்லாம் கொடுக்கும், காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட பசு. ஸோ அந்த காமதேனுவோடு கூடிய அப்படிப்பட்ட ஐந்திரம் பதம், இந்திர பதவி, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இந்திர பதவியை ததா தேன கிரகீதம் பலவத்தையா பலாத்காரமாக அந்த சும்பனால் அபகரிக்கப்பட்டது. கிரகீதம் அவனால் எடுக்கப்பட்டது. ஸோ இந்திரனா அவனே ஆயிட்டான். त्रैलोक्यं यज्ञभागाश्च कृताः तेन महात्मना नन्दनं च वनं प्राप्य मुदितः अभूत् महा असुरः. ஸோ 3 லோகத்தை அவன் ஜெயிச்சான். யஜ்ஞபாகம் அவனுக்கே கிடச்சிது. ஹிருத்தாக அபகரிக்கப்பட்டது. யார் யார் யஜ்ஞம் பண்ணுறானோ எல்லா பாகத்தையும் இவனு தானே இந்திரன். ஸோ இந்திராய சுவாகான இவன் தான் இந்திரன். இப்போ இவனே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அப்படி யஜ்ஞபாகம் எல்லாம் அபகரிக்கப்பட்டது. ஹிருத்தாக தேன மகாத்மனா, அந்த மகாத்மாவான அந்த சும்பனால் அபகரிக்கப்பட்டது. நந்தனம் ச வனம் பிராப்பியா, தேவலோகத்தில் அந்த வனத்துக்கு பேர் என்னது? நந்தனவனம். அந்த நந்தனத்துலலாம் பூக்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்பேற்பட்ட பூக்கள், மந்தார மலர் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த அந்த மலர்கள் எல்லாம் அடைந்து மகாசுரகா முதிதகா அபூத்து, அந்த மகா அசுரனான அந்த சும்பன் ரொம்ப ஆனந்தப்பட்டான், ஆனந்தத்தை அடைந்தான். மகாத்மனா நெடில் சுதாயாச்சைவ பானேன சுகம் ஆப மகா அசுரக குபேரம் ச நிர்ஜித்ய தஸ்ய ராஜ்யம் சகாரக. ஸோ சுதாயாச்ச பானேன, ஏன்னா அங்கே தேவலோகத்துக்கு போனால் அமிர்தம் கிடைக்கும் இல்லையா, சுதா. ஸோ அமிர்த பானம் பண்ணுறான் இப்போ. ஸோ அமிர்த பானெல்லாம் கிடைச்ச உடனே இன்னும் தெம்பு வந்துடுது. சுகம் ஆப மகாசுரன், ரொம்ப சுகத்தை அடைந்தான் அந்த மகா அசுரன். குபேரம் சச்ச நிர்ஜித்தே, ஏற்கனவே லோகபாலனை ஜெயிச்சாச்சு சொல்லியாச்சு. இங்கே ஸ்பெஷலாக குபேரனை ஜெயித்தவனான் அவன். தஸ்ய ராஜ்யம் சகாரக. அப்போது இந்திர பதவி மட்டும் போராது, குபேர ராஜ்யத்துக்கும் தான் தலைவன். ஸோ அழகாபுரி ராஜ்யத்தையும் அவன் தலைவனானான் குபேரனை ஜெயித்து. अधिकारं तथा बाणोः शशिनश्च चकारः यमं चैव विनिर्जित्य जग्राह तत्पदं तथा. ஸோ பானோஹோ அதிகாரம், சூரியனோட அதிகாரத்தை எடுத்துட்டான். பானுன்னு சூரியன், பானோஹோ சூரியனுடைய, சசினஷ்ட சசினகன்னு சந்திரனுடைய. ஸோ சசின சந்திரன், சசினக சந்திரனுடையவும் சூரியனுடைய அதிகாரத்தை எல்லாம் அவனே எடுத்துட்டான். எல்லாமே அவன் தான். யமம் செய்வ நிர்ஜித்யா, யமனை வென்று யமனுடைய அதிகாரம். ஜக்ராக தத்பதம் ததா, யமனுடைய யமபட்டணத்துக்கும் அவனே தலைவனாக ஆனான். வருணஸ்ய ததா ராஜ்யம் சகார வன்னிகர்ம ச வாயோः காரியம் நிஷும்பश्च சகார ஸ்வபல அன்விதः. ஸோ வருணஸ்ய ததா ராஜ்யம், வருணன் மேற்கு திசைக்கு அதிபதியான வருணன் அந்த லோகபாலனுடைய இடத்தை அவனையும் ஜெயிச்சு அவனு அந்த ராஜ்யத்தை இவனே தான் எடுத்துனுட்டான். சகாரன்னு இங்கே எடுத்துக்கொண்டான். வன்னி கர்மச்சா சகாரா அப்படின்னு சொல்லும்போது
அக்னி என்ன காரியம் பண்ணுவனோ அக்னியோட காரியத்துக்கும் தானே அதிபதியாகி அக்னி காரியத்தையும் அவனே செய்தான். அக்னியோடைய அந்த போஸ்ட்டை எடுத்துனுட்டான். வாயோகோ காரியம் நிஷும்பக சகார. ஸோ வாயுடைய காரியத்தை மட்டும் நிஷும்பன் எடுத்துக்கொண்டானான். ஸ்வபல அன்விதகா தன்னுடைய சேனையோடு கூட அந்த வாயோட லோகத்தில் போய் உட்காந்துண்டு அந்த காரியத்தை நிஷும்பன் செய்தான். ததோ தேவாः விநிர்தூதாः ஹ்ருதராஜ்யாः ஹ்ருதஸ்ரீயः சம்த்யஜ்ய நந்தனம் சர்வே நிர்யயுः கிரிகஹ்வரே. ஸோ தேவர்கள் எல்லாம் விநிர்தூதாகன்னு விரட்டப்பட்டு, நிர்தூதம்னு சொன்னா இது விரட்டி அடிச்சுவிட்டா, நிர்தூதம் நன்னாவே விரட்டி அடிச்சுவிட்டாலாம் இந்த நிஷும்பர்கள். அப்படி விரட்டப்பட்ட அவர்கள் ததக அப்பொழுது கிருதராஜ்யாக ராஜ்யத்தை அபகரிக்கப்பட்டவர்களான அவர்கள் ஹிருதஸ்ரீயாக ஐஸ்வர்யமே விடுது. அவள்கிட்ட போஸ்ட் போனானா போஸ்ட் இருந்தால் தானே ஒரு ஐஸ்வர்யம், அது ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள். சந்தியஜ்ய நந்தனம் சர்வே எல்லாரும் நந்தன வனத்தில் எல்லாம் விளையாடக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் நந்தன இந்த வனத்தை விட்டுட்டு ஓடிய விட்டான். சர்வே நிர்யயுகு கிரி கஹ்வரே அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கஹ்வரம் அந்த குகைகளுக்குள்ளெல்லாம் போய் வாழ்ந்தார்கள் தேவர்கள். ஹிருத அதிகாராः தே சர்வே பப்ரமுஹு விஜனே வனே நிராலம்பாः நிராதாராः நிஸ்தேஜஸ்காः நிராயுதாः. ஸோ அதிகாரம் இழந்தவர்கள் ஹிருத அதிகாராக சும்பனால் அதிகாரம் அபகரிக்கப்பட்டவர்களாக சர்வே பப்ரமுஹு விஜனே வனே ஆளில்லாத வனம், ஜனமே இல்லை வீஜனே வனே அப்படிப்பட்ட ஆளில்லாத வனங்களில் போய் சுற்றி சுழண்டு நடக்கிறா. ஒரு இடமில்லை, போகிறதுக்கு ஓடி ஒளி இடமில்லை. ஸோ நிராலம்பாக ஆதாரம் கொம்பு யாரும் இல்லை, அவளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாதவர்களாக அப்படி நடக்கிறா. நிராதாராக ஒரு ஆதாரம் இல்லை. நிஸ்தேஜஸ்காக தேஜஸ் இல்லை, முகத்தில் ஒரு ஒளி இல்லை. ஆயுதாக ஆயுதம் இல்லாதவர்களாக ஒரு பிச்சைக்காரன் போல வனங்களில் சுற்றி கொண்டிருந்தார்கள். விச்சேருஹு அமராஹ சர்வே பர்வதானாம் குஹாசு ச உத்யானேஷு ச சூன்யேஷு நதீனாம் கஹ்வரேஷு ச. ஸோ அமராஹ சர்வே தேவர்கள் எல்லாருமே பர்வதானாம் குஹாசு பர்வத மலைகளோட அடிவாரத்தில் குகைகள் இருக்கும். அந்த குகைகளுக்குள்ள விச்சேருகு அதில் சுற்றி கொண்டிருந்தார்கள். சூன்யேஷு ச உத்யானேஷு அதாவது உத்தியானங்கள் எல்லாம் சூன்யமாக இருக்குது. அவளுக்கெல்லாம் அங்கெல்லாம் போகவே முடியாது, அதிகாரம் கிடையாது. ஸோ ஓடி ஒளிஞ்சிருக்க வேண்டிய காலம். ஸோ நதீனாம் கஹ்வரேஷு ச நதி அதாவது நதிகளுடைய கஹ்வரம்னா பள்ளத்தாக்கு வேலி. ஸோ பள்ளத்தாக்குகளிலும் அப்போ சூன்யேஷு உத்தியானேஷு அதாவது உத்தியானங்கள் எங்கெங்கே யார் ஆள் நடமாட்டம் இல்லையோ அப்படிப்பட்ட உத்தியானங்கள். ஸோ அப்புறம் நதிக்கரையில் சில குகைகள்லாம் இருந்திருக்கு. பர்வதங்களோட அடிவாரத்தில் மட்டும் இல்லை, நதிக்கரையில் உள்ள குகைகள், அந்த குகைகளிலும் ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்தார்கள். न प्रापुः ते सुखं क्व अपि स्थानभ्रष्टाः विचेतसः लोकपालाः महाराज दैवाधीनं सुखं किल. ஸோ தே ந ப்ராப்புகு சுகம் எங்குமே குவாப்பி எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் வேலியில் போட்டோம் குகையில் போட்டோம் எங்கே போனாலும் சுகம் இல்லை தேவர்களுக்கு. ஸ்தானம் பிரஷ்டாக இடம் இல்லையே, அவளுக்குன்னு ஒரு இடம் இருந்தது, அந்த இடம் போயிடுத்தேப்போ அவருடைய ஸ்தானத்திலிருந்து பிரஷ்டாக வீழ்த்தப்பட்டவர்களாக. சேத்தசக மண்டல புத்தி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல அவளுக்கு. அப்படி ஒரு புத்தி தடுமாறி அங்கங்கே ஓடின்னு இருக்கா. லோகபாலவர்கள் எல்லாரும் மகாராஜா இப்படி இருந்தா. மகாராஜா ஹே ஜனமேஜயா சுகம் கில தெய்வாதீனம், சுகப்படுறதுங்கிறது விதிப்படியிலே நடக்கும். இப்போ அவளோட விதி சுகத்துக்கே இல்லை, கஷ்டப்படுறதுக்குள்ள விதி. அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தா.
बलवन्तः लोकपालाः महाराज दैवानीनं सुखं किल बलवन्तः महाभागाः बहुज्ञाः धनसंयुताः काले दुःखं तथा தைரியம் ஆப்னுவந்தி நராதிப நராதிப மனிதர்களுக்கெல்லாம் அதிபனே தலைவனே ஜனமேஜயா பலவந்தக பலசாலிகள் மகாபாகாக நல்ல பாக்கியமுடையவர்கள் பகுஜ்ஞாக நல்ல அறிவு உடையவர்கள் தனசம்யுத்தாக நல்ல பணக்காரர்கள் பணத்தோடு கூடியவர்கள் காலே துக்கம் ததா தைரியம் அவளுக்கு கூட பலம் இருக்கு சொல்லலாம் மகாபாக்கியம் இருக்கு சொல்லலாம் ஆனால் அவளுக்கு கூட அந்த கெட்ட காலம் வரும்போது கேடு காலம் வரும்போது துக்கம் ததா தைரியம் துக்கத்தை அடைவார்கள் தீனமாக இருக்கக்கூடிய தன்மை ஐயோ பாவங்கிற நிலையில் ஆயிடுவாளாம் ஆப்னுவந்தி அடைவார்கள் ஒரு இடத்துக்கு வந்தால் பெரட்டி போட்டு விடுறதே எவ்வளோ உயர்ந்த மாளிகைகளை உட்காண்டிருந்தா கூட ஒரு இடத்துக்கு வந்தால் என்ன ஆயிடுது அப்போ விதிப்படி அவர்களுக்கும் துக்கம் வரும்னு சொல்கிறாருங்க बलवन्तः महाभागाः बहुज्ञाः धनसंयुताः काले दुःखं तथा दैर्यम् आप्नुवन्ति नराधिप सर्वं जगदम्बार्पणमस्तु।